பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவர் அவருடைய சபைக்கு வெளிப்படுத்தியிருக்கிற செய்தி எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டா, இதோ மாம்சத்துக்கு ஏதுவான இது, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம், இது சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53 54 வரைக்கும் நம்ம வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, இதோ சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்படி என்றால் இதோ இந்த சரீரம் ஆனது சாவுக்கு ஏதுவாக இருந்ததுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த சரீரத்தில் இந்த உலகத்தின் பிரகாரமாக இருக்கின்ற சில காரியங்களை, சில உலக ரீதியாக பார்க்கின்ற அந்த மாம்சத்தின் உணர்வுகளின் படியாக ஒரு ஆத்மா தன்னை மாம்ச உணர்வுகளுக்கு ஒப்பு கொடுத்து அந்த உணர்வுகளை நிறைவேற்றுகின்றதுல மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு ஆத்மாவாக, ஒரு உள்ளான மனுஷனாக ஒரு ஆத்மா வாழ்ந்து வந்தால் அது சாவுக்கு ஏதுவான மரணம் மட்டும்தான் அந்த ஆத்மாவுக்கும் அந்த உடலுக்கும் சம்பவிக்கும். ஆனா அந்த சாவுக்கு ஏதுவா இருக்கின்ற அந்த சரீரமானது அது ஜீவனுக்கு ஏதுவாக அந்த மாறணும் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா சாவுக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கின்ற அந்த சரீரமானது சாவாமை என்கின்ற நித்திய ஜீவனை அது ஒடுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் சாவாமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்றால், சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குண்டான அந்த காரணங்கள், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். சாவாமை என்றால் என்ன? நித்திய ஜீவன். அப்படி என்றால் அந்த நித்திய ஜீவன் என்கின்ற அந்த சாவாமையை, கர்த்தருடைய சாயலை, இல்லை என்றால் அவருடைய மகிமையை தரித்து கொள்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்றாலும் அதற்குண்டான சில காரியங்களும் அந்த உணர்வு உள்ளவர்களாகவும் நம்மளுடைய சரீரம் சாவுக்கு ஏதுவாக இருந்தது, சாவாமையை தரித்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த சரீரம் அப்படிப்பட்ட உணர்வுள்ள சரீரமாக மாற வேண்டும் இல்லைங்களா? அப்படி என்றால் இதுக்குண்டான முழு காரியங்களை நம்ம அறிஞ்சுக்கலாம். நம்ம வசனத்தின் மூலியமா இந்த எல்லா காரியங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் ஆவியானவருடைய துணையோட. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53 54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூறு. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இப்போ அழிவுக்கு ஏதுவாக இருக்கின்ற இது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மாம்ச சரீரம் இருக்கு இல்லைங்களா, இந்த உடலை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. ஏதோ அழிவுக்கு ஏதுவாக இருக்கின்ற இது அழியாமையை அது தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஆவியானவர் எழுதியிருக்கிறார், சாவுக்கு ஏதுவாக இருக்கின்ற இந்த சரீரமானது சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். பின்பு மரணம் என்கின்றது அது இல்லாமல் அப்படியாகவே அது ஒளிந்து போக வேண்டும் இல்லைங்களா? நித்திய ஜீவனை மனுஷன் தரித்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் மரணம் என்கின்றது எப்பொழுது ஒரு மனுஷனை ஆள முடியாது? மரணத்துக்கு முக்கியமான காரணம், பெரிய பங்காற்றுகின்ற ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாவம் இல்லைங்களா? அப்படின்னா அந்த பாவம் என்கின்றது எங்கிருந்து எழும்புது ஒரு மனுஷனுக்குள்ள? சாவுக்கு ஏதுவாக இருக்கின்ற சரீரம் இல்லைங்களா? அந்த சரீரம் ஆவிக்குரிய சாயலில் ஆவியானவருடைய உணர்வுள்ள, ஆவியின் உணர்வு உள்ளவர்களாக அந்த சரீரம் மாறப்படும் பொழுது அது சாவாமையை தரித்து கொள்கின்ற ஒரு சரீரமாக அது மாறும். அப்பொழுது மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அந்தகார இருளின் எல்லா செயல்களின் மேல் நாம் வெற்றி பெற்றவர்களாகவும் ஆண்டவருடைய சாயலாகவும் அவரை பார்க்கும் பொழுது நாமும் அவரை போல இருப்போம் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டதை போல நாமும் கூட ஆண்டவர் வெளிப்படும் பொழுது அவரை போலவே இருப்போம் அப்படின்னு சொல்லி 1 யோவான் 4வது அதிகாரத்துல எழுதப்பட்ட அந்த வசனம் நம்மளுக்குள்ள நிறைவேறும்.
சரி, அப்படின்னா சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டுருச்சு. சாவுக்கு ஏதுவாக சரீரம் இருந்ததுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரீர உணர்வு பிரகாரமாக அந்த உணர்வு, அந்த சரீரத்துக்குள் வசிக்கின்ற அந்த உள்ளான மனுஷன் அந்த சரீரத்துக்கு உட்பட்டு வாழுகின்றவனாக இருந்தால், அந்த சரீரமானது இந்த உலகத்துக்கு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருந்தால், இதோ அந்த மனுஷன் தன்னுடைய ஆத்மாவை கெடுத்துக் கொள்வான். அந்த உடல் சாவுக்கே ஏதுவாக மாறிவிடும். ஆனால் அந்த உடல் சாவுக்கு ஏதுவாக அல்ல, சாவாமையே தரித்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அந்த சரீரம் மாற வேண்டும் என்கிறதை தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் தேவன் எங்க வாசம் செய்கிறார்? நம்மளுடைய உடலுக்குள், சரீரத்துக்குள் வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12 14. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12 14. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயினும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயினும் நான் ஒன்றிற்கும் அணிவைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கானதல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அம்மேன். ஆமென். இங்க வசனத்துல கவனிச்சு பாருங்களேன். கர்த்தர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? ஆனா அந்த சுயாதீனத்தை நம்ம துர்குணத்துக்கு மூடலா நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த வசனத்துல இங்க கவனிச்சு பார்க்கும்போது நம்ம எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்ற அந்த வாழ்க்கைய ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சொல்லல, இப்படித்தான் நடக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அந்த சுயாதீனத்தை நம்ம சரீரத்துக்கு ஒப்பா எடுத்து பயன்படுத்துகின்றவர்களாக நம்ம ஒருபொழுதும் மாறிடக்கூடாது. அதனாலதான் ஆவியானவர் அடுத்த வார்த்தையில சொல்றாரு என்னன்னு சொல்லி, இதோ போஜனம், சரீரமானது போஜனத்துக்காகவும், இதோ போஜனம் சரீரத்துக்காகவும் இருக்கு, ஆனா தேவன் இதையும் அதையும் எடுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? வயிற்றானது போஜனத்துக்காகவும் போஜனம் வயிற்றுக்காகவும் இருக்கு, ஆனா தேவன் இதையும் அவைகளையும் எடுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏன் இந்த இடத்துல போஜனத்தை பத்தி ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கின்ற உணர்வுகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பசி இல்லைங்களா? பசி என்னத்தை நம்மளுக்கு தோன்றுது? நம்மளுடைய சிந்தனைக்குள்ள, அப்பா இவ்வளவு டைம் ஆச்சு, உன்னுடைய சரீரம் சோர்வடியுது, அதனால இப்போ நீ கொஞ்சம் சாப்பிடுப்பா, சாப்பிட்டனா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆக பலன் கிடைக்கும், புசிக்கும் போது ருசியா இருக்கும் அப்படின்ற நிறைய உணர்வுகள் சரீரத்துக்குள்ள இருந்து எழும்பும் இல்லைங்களா? ஆனா தேவன் சொல்றாரு, ஆமாப்பா வயிற்றானது போஜனத்துக்காக இருக்கு, போஜனம் வயிற்றுக்காக இருக்கு, உண்மைதான். ஆனா தேவன் இதையும் அவைகளையும் அழிய செய்வார். ஆனாலும் சரீரமானது அந்த மனுஷன் அந்த சரீரத்தின் உணர்வுகள் என்கின்ற உலகத்தின் உணர்வுகள் உள்ள அந்த சரீரத்தை போஷித்து அதனால் திருப்தி அடைகின்றதுக்காக அந்த சரீரமானது கொடுக்கப்படவில்லை. அந்த சரீரமானது கர்த்தருக்கே உரியது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரோ அந்த சரீரத்துக்காகவே இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாரெல்லாம் ஞானஸ்தானத்தை பெற்று தன்னுடைய பாவத்துக்காக, தன்னுடைய பழைய வாழ்க்கையில தான் கர்த்தருக்கு விரோதமாக செய்த அந்த பாவத்துக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சாயில் வெளிப்பட்டு நம்மளுடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் சுமந்து நமக்காக மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார். ஆமா, அந்த பாவத்துக்காக நான் மரமருந்து மன்னிப்பு கேட்கிறேன் சப்பா. அப்பா இனிமே நான் புதிய மனுஷனா உங்களுக்காக வாழ போறேன்ப்பா. அப்பா ஆனா எப்படி வாழ போறேன்னு சொல்லி எனக்கு தெரியல. பழைய வாழ்க்கையில அந்த கட்டுகள் இருந்து எனக்கு வெளியே வர்றதுக்கு எனக்கு எப்படி வெளியே வருவேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நீங்க எனக்காக மரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஏசப்பா. ஆனா இந்த கட்டுகள் இருந்து வெளிவரதுக்காக உண்டான அந்த எல்லா முயற்சிகளை நான் எடுத்து உங்களை இனிமே நான் வேதனை படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் எப்போ தன்னுடைய உள்ளத்துக்குள்ள நிர்ணயித்துக் கொள்வானோ அப்பொழுது அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக ஏசப்பா தன்னுடைய ஆவிய துணையாளர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஏசப்பா தன்னுடைய ஆவியானவரை ஒரு மனுஷனுக்குள்ள ஊற்றும் பொழுது, பொழுந்தருளும் பொழுது அவருடைய ஆவியினால நம்மளை நடத்துகின்ற அந்த வழி நடத்துதலை குறித்து துணையாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். துணையாளர்னா என்ன? எல்லா காரியங்களையும் குறித்து. சில காரியங்களை நம்ம ஒரு சகோதரர்கிட்டயோ, ஒரு க்ளோஸா இருக்கிற ஒரு சகோதரிகிட்டயோ, ஒரு தகப்பனோடையோ, ஒரு தாயோடையோ, ஒரு மனைவியோடையோ, ஒரு கணவரோடையோ கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியாத அந்த காரியங்களை குறித்து இந்த நேரத்துல நீ எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற காரியத்தை வரைக்குமே ஆண்டவர் பேசுவார்.
அந்த அளவுக்கு தான் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை வழி நடத்துவார் அப்படின்றத அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்றாக அறிந்தவர்களாக இருக்கணும். அப்படின்னா கர்த்தர் எதற்காக இருக்கிறார்? இந்த சரீரமானது தீட்டுப்படக்கூடாது, இந்த சாவுக்கு ஏதுவான இது சாவாமையை, அழிவுக்கு ஏதுவான இது அழியாமையை தரித்து கொள்ளுகின்றதுக்கு ஏதுவான உணர்வு உள்ள ஒரு உடலாக இந்த உடல் மாற வேண்டும் என்கின்றதை கர்த்தர் விரும்புகிறார். அந்த சரீரமானது இந்த உலகத்தின் மாய இச்சைகளுக்கு அது உட்பட்டதாக, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் கட்டப்பட்ட சரீரமாக இருந்த இந்த சரீரமானது ஆவிக்குரிய உணர்வுக்குள் வந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு சரீரமாக மாறி அவருடைய சாயலாகவே நம்மை மாற்றுகின்றதுக்காகத்தான் ஏசப்பா நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வந்திருக்கிறார். அப்படி நம்மளுக்குள்ள வந்திருக்கும் பொழுது அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதன்படி நம்ம நடக்கும்போது அவருடைய சாயலாகவே நம்ம மாறி விடுவோம். ஒருவேளை இல்லப்பா, இந்த சரீரத்துக்குள்ள இந்த பசியை போல நிறைய உணர்வுகள் இந்த சரீரத்துக்குள்ள எழும்புதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அநேக நேரத்துல ஆசைகள் மூலியமாகத்தான், உலக இச்சைகள் மூலியமாகத்தான் எழும்புது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய காரியங்களை நம்ம வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில நம்மளை சுற்றி இருக்கின்ற மனுஷர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நிறைய காரியங்களை பார்க்கிறோம், மெய் மருந்து போறோம், அந்த காரியங்களை விரும்புறோம். இல்லைன்னா அந்த விரும்புற அந்த காரியத்தை நம்ம விரும்புறோம் அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நிறைய வாட்டி அதை பத்தி யோசிப்போம், இல்லைன்னா நிறைய வாட்டி 2-3 வாட்டி திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். இதை வச்சே புரிஞ்சுக்க முடியும், ஆமா நான் இந்த காரியத்தை விரும்புறேன் அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? அப்படின்னா அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளுகிறதுக்காக மனுஷன் கையாளுகின்ற அந்த விதம் இருக்கு இல்லைங்களா, அவனோட விருப்பமானது அது தேவனுடைய சித்தமா, தேவனை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீ அதை ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து முயற்சி பண்றதுக்கு போகணும். அதன் மூலியமாகத்தான் நம்ம ஆவியானோட கூட நடக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். ஒருவேளை அது மாம்சிக ரீதியான சிந்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா என்ன பண்ணணும்? இல்லப்பா, இதனால நான் ஆவியானோரை துக்கப்படுத்திடுவேன், அதனால நான் ஆவியானோரை துக்கப்படுத்த மாட்டேன், நான் பரிசுத்தமான வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு ஆண்டவரோடு கூட நான் நடக்கிறதுக்கு உண்டான அந்த பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம தீர்மானித்து நடக்கின்றவர்களாக இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலக சிநேகம் தேவனுக்கு முன்பதாக பகையா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4:4. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாகிறான். ஆமென். ஆமென். என்னங்களா? இதோ விபச்சாரிகளே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படின்னா நாம் இந்த சரீரத்தில் வசிக்கின்ற உள்ளான மனுஷர்களா இருக்கிற நாம் இந்த உடலுக்குள் வாசம் செய்கின்ற தேவ ஆவியானோரோடு கூட நாம் நடக்கும் பொழுது, அந்த மணவாளனோடு கூட நாம் நடக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஆத்மாவின் மணவாளன் இல்லைங்களா? அப்படின்னா அந்த மணவாளனை நாம் சந்தோஷப்படுத்துகின்றவர்களாக இருக்கணும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து நடக்கின்றவர்களாக இருக்கும் பொழுது நாம் யாரா இருப்போமா? விபச்சாரர்களே அப்படின்னு சொல்லி. எப்படி இந்த விபச்சாரர்களாக நாம மாறுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய வாட்டி இதோ நம்மளை சுற்றி பார்க்கின்ற அந்த மனுஷர்கள் இப்படிப்பட்ட சிற்றின்ப மாய இச்சையினால அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், ஆதலால் அந்த காரியங்களை நானும் அடைந்தால் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும் என்கின்றதை போல நாம் நினைக்கின்ற இந்த காரியங்கள் மூலியமாகத்தான். ஒரு சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு கட்டணும், இல்லைன்னா வீடு இல்லாத காரணத்தினால ஒரு சகோதரி என்ன பார்க்கும் போதுல நீ வீடு வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்குள்ள வந்த ஒரு உலகத்தின் இச்சை. வீடு மட்டுமே இல்லை, ஒரு தங்கம் வாங்குற விஷயத்துல இருந்து பிடிச்சு, இல்லைன்னா ஒரு சகோதரனுடைய படிப்பு, அவருடைய அந்தஸ்து நம்மளை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. சத்ருவானவன் எப்படி வேணாலும் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத அதிகப்படுத்தி, நீ இப்படி உன் வாழ்க்கை இல்லையே அப்படின்ற ஒரு லௌகீக துக்கத்தை கொடுத்து நம்மளை முற்றிலுமா ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு உண்டான எல்லா வகையும் அவன் ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் அவனுடைய ஆயுதங்களை நம்ம மேல பயன்படுத்துறதுக்கு முழு காரணமா யார் இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனுக்கு இடம் கிடைச்சா மட்டுமே தான் அவன் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுவான். அவனுக்கு எப்படி இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ள எதனா உலக ரீதியான இச்சைகள் இருக்கா
அப்படின்றதான் அவன் பார்ப்பான். ஓஹோ, உன்னுடைய விருப்பம் வந்துட்டு இதுதான், சொந்தக்காரங்களுடைய கண்ணு முன்னால நான் எல்லாரும் முன்னால வந்துட்டு நான் ரொம்ப பெரிய ஆளா வந்து காமிக்கிறேன், இல்ல இவங்க யாரெல்லாம் என்ன அவமானப்படுத்தினாங்களோ இவங்க எல்லாரும் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன், இப்படிப்பட்ட மாம்சிக ரீதியா சிந்தைகள் அல்ல. ஆமா, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஆமா, ஆனா உலகத்தின் மனுஷர்களுடைய கண் பார்வைக்கு ஏற்றுதன்படியாக நான் ஒரு உன்னதமான ஒரு மனுஷனாக மாறும் என்று சொல்லி அவர்களுடைய கண்களுக்கு சந்தோஷப்படுத்துகின்றதுக்காகவும் அவருடைய வாயினால புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்கின்றதுக்காகவும் நம்மளை மாற்றிக்கின்றதுக்கு நம்ம துணிவோம் இல்லைங்களா? அதுதான் உலகத்தின் சிநேகத்தை சம்பாதித்து கொள்ள நாம் தேவ ஆவியானோரை துக்கப்படுத்தி அவருடைய வார்த்தையை நாம் மறுதளிக்கின்றவர்களாக மாறுவோம். என்னது, நான் போய் இவ்வளவு சீப்பான வீட்டுல நான் இருக்கணுமா, நான் என் குழந்தைய இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணுமா, இல்ல நான் அவங்கள விட எல்லா விஷயத்திலும் பெட்டர் தான் அப்படின்றது போல என்ன பண்ணும் மாம்ச சிந்தை வந்துட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு, அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றாதபடிக்கு நமக்கு தடை செய்து அந்த காரியங்களை நம்ம நிறைவேற்றுகின்றதுனால, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகின்றதுனால, அதனால திருப்தி அடையும்படியாக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சரீரத்தின் உணர்வுகளை நம்ம திருப்திப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, இன்னொரு 2வது உணர்வு நம்மளுக்கு பாஸ் பண்ணும். அது என்ன பண்ணும்னா, செயின் லிங்க் போல, நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ பசிக்குது அப்படின்னும் போது நீங்க தொடர்ச்சியா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்களேன். நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டீங்க, இது நல்லா இருந்துச்சுன்னா இன்னொன்னு கேட்கும், இன்னொரு வாட்டி சாப்பிடு அப்படின்னு சொல்லி. அது போலதான் சரீரத்தின் உணர்வுகளை எதை வேணாலும் நம்ம நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நம்ம நிறைவேற்றும் போது அது இன்னொரு எண்ணமா நம்மளுக்குள்ள எழும்பி இதையும் நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்லி அது 2வதுக்கு நம்மளை வந்துட்டு என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணும். நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், அப்போவே தன்னுடைய சரீரத்தை ஆள்கின்றவன் யாரா இருப்பானா, அவன் வந்துட்டு ஒரு பட்டணத்தை ஆள்கின்ற ஒரு புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு அவன் ஒப்பா இருக்கான். அப்படின்றது போலதான் நம்மளுடைய உடலானது கர்த்தருடைய ஆவியின் துணையோட நான் வந்துட்டு நம்மளுடைய சரீரத்தை முழுவதுமாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கின்றவர்களாக இருக்கணும். அதுக்கடுத்து கொஞ்ச காலத்து வரைக்கும் அதுக்கடுத்து அந்த சரீரத்துக்குள்ள மாம்சிக ரீதியான எந்த உணர்வுகளும் இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய உணர்வு உள்ள ஒரு சரீரமாக அந்த சரீரம் முழுவதுமாக மாறிடும். அதுதான் ஏசப்பா மோசே கிட்ட பேசும்போது சொல்றாரு இல்லைங்களா, அவனை தேவனை தரிசிக்கிறவனை போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, அதர்சனமானவரையே தரிசிக்கும்படியாக இருந்தான் அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ள இருந்த விருப்பம், வெறுப்பு, கசப்பு அப்படின்ற அந்த சரீரத்துக்குரிய எந்த விஷயங்களா இருக்கட்டும் அது எல்லாமே அவனை விட்டு போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. பழைய மனுஷன் முழுசா சாவணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். அது நிறைவேறும்போது மட்டுமே நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய சாயலாவே மாற முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆமேன். ஆமேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி இருந்தோமா, மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தோட நம் கர்த்தருடைய கோபாக்கினைக்கு உள்ளானவர்களை போல இருந்தோம். அப்படின்னா நம்மளுடைய உள்ளான மனுஷன் தான் அந்த மனசு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, உள்ளம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து அப்படின்னு சொன்னா அந்த உள்ளம், இருதயம், மனசு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இருந்துச்சுன்னா அது வேற யாரும் கிடையாது, நம்ம தான். உள்ள இருக்கிற அந்த சோல் அப்படின்ற அந்த ஆத்மா, உள்ளான அந்த மனுஷன் இருக்கிறானே, நாம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி நடந்துட்டு இருந்தோம், இந்த மாம்ச உணர்வுகளை நிறைவேற்றி கொண்டு அதற்குள்ள சந்தோஷப்படுகின்றவர்களாக இருந்தோம். ஆனா வானமண்டலத்தின் கிரியை நடப்பிக்கின்ற ஆகாய பிரபுவாகிய பிசாசுடைய கட்டுகளினால் கட்டப்பட்டிருந்தோமா. எதனால? மாம்சத்தின் உணர்வுகளை நிறைவேற்றி அந்த உணர்வுகள் கர்த்தருக்கு விரோதமானதா இல்லைன்னா வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமாக பகை உண்டு பண்ணுமா, எதை பத்தியும் நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்ம இப்படி நடந்துக்கிறதுனால அதனால எனக்கு ஒரு ஹாப்பி கிடைக்குது, ஒரு திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாம்சத்தின் உணர்வுகளை நிறைவேற்றுகின்றது மூலியமா நம்ம கர்த்தரு கோபாக்கினைக்கு உள்ளா இருந்தோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்படின்னா இந்த சரீரம் மாம்சத்தை இந்த மனசு அப்படின்ற உள்ளான மனுஷனா இருக்கிற நாம் எதை ஒட்டி நடக்கணுமா? ஆவியானவரை ஒட்டி நடக்கணும். மாம்சத்தை ஒட்டி நடக்கின்றதா இருக்கக்கூடாது. மாம்சத்தை ஒட்டி நடக்கும் பொழுது என்ன நடக்கும், என்ன கேட்கும், எப்படி அந்த பார்வைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முழுசா உலகத்தின் காரியங்களை குறித்து மட்டுமே தான் அந்த கண் பார்வையும் சரி, கேட்கிற விஷயங்களும் சரி. இவங்க என்ன பத்தியே பேசிட்டு இருந்தாங்க, ஏதோ பின்னாடி இருந்து என்ன குறிச்சுதான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க, இது எல்லாமே மாம்ச சிந்தைகள். இல்லைன்னா இதோ இது போலவே நான் வாங்கணும்னு இருந்தேன், இது போலவே தான் அப்படின்றது போல உணர்வுகள் எழுப்புதுங்களா, இது எல்லாமே மாம்சத்தின் உணர்வுகள் தான்.
ஆனா நம்மளுடைய சரீரம் எப்படி மாறணுமா? ஆவிக்குரிய உணர்வுள்ள சரீரமாக மாறணும். இல்லப்பா, அந்த சிஸ்டர் யாரும் பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க, அழுந்துட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, கேட்டேன். இப்போ காஸ்பல் அவங்களுக்கு சொல்றதுக்கு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். என் காது கெட்டுறது போலதான் எல்லா விஷயங்களும் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆவியனை என்னை சந்திக்க வச்சிருக்கிறாங்கன்னா அதான் காரணம் அப்படின்னா, இது இந்த செவி எப்படி மாறி இருக்கு? ஒரு ஆவிக்குரிய செவியாக மாறி இருக்கு. உணர்வு உள்ள ஒரு செவியாக மாறி இருக்கு. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதற்காக ஏங்குகின்ற ஒரு செவியாக மாறி இருக்கு. அந்த செவியானது அந்த உள்ளான மனுஷனா இருக்கின்ற அந்த இருதயமானது எப்பொழுதும் கர்த்தருக்கு ஏதுவான காரியங்களை செய்ய விழிப்பா இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், விழிப்பா இருங்கள் அப்படின்னு சொல்லி, கண் விழித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எல்லாமே இந்த சரீரமானது ஆவிக்குரிய உணர்வுள்ள சரீரமாக, மாம்ச உணர்வுகள் என்கின்ற இந்த உலகத்தின் உணர்வுகள் இருக்கு இல்லைங்களா, இப்படிப்பட்ட எல்லா ஆசை, விருப்பம், இச்சைகள் எல்லாமே இந்த சரீரத்திலிருந்து முற்றிலுமா அது வந்துட்டு பழைய மனுஷன் என்ன இருக்கணும், செத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அது நம்மளுக்குள்ள செத்து இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கணும். எதுக்காக எனக்கு இப்போ அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது எதுக்கு எனக்கு கோவம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளே கொஸ்டின் பண்ணோம்னா, கண்டிப்பா அடுத்த டைம் வந்துட்டு நம்மளுடைய கோவத்து நிமித்தமா நம்மளுக்கு மனஸ்தாபம் வந்திருக்கும். ஆனா காரணத்தை எடுத்து காமிச்சு அவங்க அப்படி பேசுனதுனால தான் நான் அப்படி நடந்துகிட்டேன் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த மாம்சத்தின் உணர்வுகளுக்கு நாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம்னா, கொஞ்சம் தீனியை போட்டு அதை வந்துட்டு இன்னும் துர்குணத்துக்கு மூடலா நம்மளுடைய சுபாவத்தை எடுத்து பயன்படுத்துறோம்னு அர்த்தம். அதனாலதான் கர்த்தர் இதோ மனுஷர்களுடைய கோபம் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க மாற்றாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. எனக்கு ஏன் இப்படி வந்துட்டு அவங்க இப்படி நடந்துக்கும் போது எதற்காக எனக்கு கோவம் வருது? எனக்கு வரக்கூடாது இல்லையா? இல்ல பிரதர், நான் வந்துட்டு நான் மனுஷன் இல்லைங்களா பிரதர்? என்ன மனுஷன் அப்படின்னு சொன்னா உணர்வு இல்லாம இருப்பானா? மனுஷனுக்கு கோவம் வரும், நான் ஒன்னும் ரோபோ கிடையாது அப்படின்றது போல கண்டிப்பா நம்ம கோவத்துக்கு இப்படிப்பட்ட உலக ரீதியான எக்ஸ்பிளனேஷனோ காரணங்களையோ நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா வந்துட்டு இந்த உலகத்தின் மனுஷன் அவன் வந்துட்டு கர்த்தரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டு அவரோடு கூட அடக்கம் செய்யப்பட்டு மரித்து போனான் அப்படின்னு சொல்லி ரோமர் 6வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. அவன் மரித்து போயிருந்தா கர்த்தருக்குள் புதிய சிருஷ்டியா. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல பவுல் எழுதுறாரு, உங்களுக்குள் இன்னும் கோபமும், பொறாமைகள், தூஷணங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்க உலக ரீதியான இந்த பிரபஞ்சத்தின் மனுஷர்களை போல இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லும் போது, நீங்க இந்த பிரபஞ்சத்தின் மனுஷர்கள் கிடையாது, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவன் எப்படி அந்த ஆவிக்குரிய அந்த உணர்வுக்குள்ள அந்த பரிசுத்தத்தின் அந்த காரியங்களை உணர்வுக்குள்ள இருக்கிறாரோ அப்படிப்பட்ட உணர்வுள்ள பிள்ளைகளா இருக்கிறீங்களே, நீங்க உங்களுக்குள்ள ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னா, இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய விஷயங்களை நீங்க நேசிக்கிறீங்க. அதனால தான் அது உங்களை விட்டு போக மாட்டேங்குது. அது விட்டு போகாததுக்கு நீங்க அது இருக்கிறதுக்கு உண்டான சில காரணங்களை முன்வைக்கிறீங்க. அந்த காரணங்களை நீங்க விரும்பாம நீங்க ஆமா அப்படின்னு சொல்லி, எப்படி வந்துட்டு ஆதாமும் ஏவாளும் இல்ல நீங்க கொடுத்த அந்த ஸ்திரீ என்னோட கூட இருக்கணும் என்று சொல்லி நீங்க என்னுடைய விழா எலும்புனால நீங்க உருவாக்கி கொடுத்தீங்களே, நீங்க அந்த ஸ்திரீ தப்பா நான் கீழ்ப்படியாம போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஆதாம் சொன்னது போல, இல்ல சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்றது போல காரணத்தை நம்ம அப்படித்தான் முன் வைக்கும் போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கர்த்தர் முன்னாடி நம்மளால நிற்கவே முடியாது. இன்னொரு கீழ்ப்படியாமை புளித்த மாவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி, பிசைந்த மாவு அந்த நல்லா இருக்கிற மாவு முழுசாவே கெடுத்துரும் இல்லைங்களா. அது போலதான் ஒரு கீழ்ப்படியாமை அதுக்குண்டான காரணத்தை நம்ம வந்துட்டு சொல்லிட்டு, இதனால தான் கீழ்ப்படியாம நடந்த அப்படின்னா, கீழ்ப்படியாம நடந்தது ரைட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம காரணத்தை சொல்லும் போது நம்ம சொல்ல வர்ற ஓவரால் ஆன்சர் அதுதான். அப்படின்னா நெக்ஸ்ட் எனக்குள்ள கீழ்ப்படியாமை வராதா அப்படின்னு சொல்லி காரணத்தை எதிர்த்து பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா எனக்குள்ள கீழ்ப்படியாமையை நான் விரும்பிட்டு இருக்கேன் என் உள்ளான மனுஷனுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மாம்சமானது இன்னும் மாம்சீக ரீதியான அநேக உணர்வுகள் நம்மளுக்குள்ள எழும்பிட்டு அது நம்மளை தோன்றும், நீ இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி. ஒரு கீழ்ப்படியாமை 2வது கீழ்ப்படியாமைக்கு நம்மளை வழிநடத்தும். ஒரு கீழ்ப்படுதல் நம்மளை 2வது கீழ்ப்படுதலுக்கு வழிநடத்தும். அப்படின்னா நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்றத காரியத்தை நாம தான் நிர்ணயிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 16-17. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். என்ன ஆகுதுங்களா?
நீங்க வந்துட்டு ஆவிக்கு ஏற்றதன்படி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன ஆகும்? சரீரத்தின் அந்த உணர்வுகள் என்கின்றது முற்றிலுமாக வேரோட கூட பிடுங்கி போடப்படணும் என்றால் என்ன செய்யணுமா? ஆவி நீங்கள் ஆவியை ஏற்று நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னது போல நம்ம வந்துட்டு தேவ ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படியாக நடந்து கொள்ள வேண்டும். மன்னிச்சிருப்பா, இல்ல உனக்கு ஏன் கோவம் வந்துச்சு, நீ அந்த இடத்துல நம்மளுக்குள்ள இருக்கிற தவறை மட்டுமே நம்ம எடுத்து அதுக்கு மட்டுமே எல்லோ மார்க்கர் போட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேசின அவங்க நம்மளுக்கு செய்த எந்த துரோகத்தையும் நம்ம பெருசா எடுத்துக்கவே மாட்டோம். ஆனா நம்மள இதனால என்ன பண்ணிப்போம்? சுத்திகரித்துக் கொள்வோம். அவங்கள மன்னிக்கிற அந்த மனப்பக்குவம் நம்மளுக்குள்ள வந்துடும். ஆனா காரணங்களை மட்டுமே நம்ம எடுத்து காமிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, மாம்சம் வந்துட்டு ஆவியானவருக்கு விரோதமா, ஆவிக்கு ஏதுவாக போராடுகிறது அப்படின்னு சொல்லி, விரோதமாக போராடுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஆவிக்கு விரோதமாக போராடுகின்ற அந்த மாம்ச இச்சையை நம்ம நிறைவேற்றும் போது தொடர்ந்து அது ஆவியானவரை துக்கப்படுத்துகிற அந்த உணர்வுகள் அந்த சரீர மாம்ச இச்சைகளுக்குள்ள அது எழும்பிட்டே இருக்கும். எழும்பும்போது என்ன ஆகும்? கடைசிக்கு இது அப்படியே இது ரொம்ப வந்துட்டு வளர்ச்சி அடையும் போது, இப்ப சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்ந்துட்டு வந்ததை பாருங்களேன். ஒரு தாயின் கருவுல இருந்து இந்த உலகத்துக்கு வரோம், நிறைய காரியங்களை பார்க்குற எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறோம். பேசுறது எப்படி, ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறது எப்படி, அடுத்து நான் எடுத்துக்க போற டிசைட்னால எனக்கு என்ன நடக்கும், எல்லா விஷயங்களையும் நம்ம இப்படிதான் ஒவ்வொன்றையும் நம்ம அனுபவத்தினால அதை வந்துட்டு உணர்ந்து கொண்டு அதன்படி நம்ம நடக்கணும் அப்படின்றது போல கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? அது போலதான் இந்த உள்ளத்துக்குள்ள பாவமும் அவ்வளவுதான். பாவத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையை நடத்த எப்ப ஸ்டார்ட் பண்றோமோ, மாம்ச உணர்வுகளை நம்ம எப்ப நேசித்து அதுக்குண்டான காரணங்களை நம்ம முன்வைக்கிறோமோ, அப்போ ஆவியானவரை தொடர்ந்து துக்கப்படுத்தி கொண்டே இருப்போம். அதனாலதான் ஆவியை அவித்து போடாது இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? டோன்ட் குவின்ச் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? நம்ம வந்துட்டு ஆவியானவர் வந்துட்டு நம்மளுக்குள்ள இருந்து எடுத்து போடுகிறது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆவியானவர் நம்மள இருந்து விட்டு போறது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இந்த மாம்சத்தின் காரியங்களை ரைட் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான காரணங்களை நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஆவியானவர் நம்மளை விட்டு போயிருவாங்க. ரோமர் 8வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 7-8. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆமென். ஆமென். என்னங்களா? மாம்சத்துக்கு இதோ ஏதுவா நடந்து கொள்ளுகின்ற அந்த மனுஷன் இருக்கிறான் இல்லைங்களா? அவன் வந்துட்டு தேவனுக்கு நிஜமா உண்மையா அவனால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உகந்தவனாக இருக்க முடியாது. தேவனுக்கு முன்பதாக பகையை உண்டு பண்றுகின்ற ஒரு மனுஷனாகத்தான் அந்த உள்ளமே ட்ரைன் ஆயிருக்கும். அப்படிப்பட்ட உள்ளத்திலிருந்து கர்த்தர் விரும்பின அந்த காரியங்கள் வராது. கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத அருவருப்பின் செயல்கள் தான் வரும். அப்படின்னா அது ஆவிக்குரிய உணர்வுள்ள ஒரு சரீரமாக அந்த மனுஷன் மாறணும். சரீரத்துக்குள்ள எப்படி உணர்வு வரும்? அந்த சரீரமே நம்ம போத்தி கொண்டிருக்கிற ஒரு வஸ்திரத்தை போல தானே. அப்படின்னா அந்த சரீரத்துக்குள்ள வாசம் செய்கின்ற அந்த மனுஷன் தான் அந்த சரீரத்தின் உணர்வு விரும்புகிறதா, ஆவியானவருடைய உணர்வுகளை விரும்புகிறதா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கணும். அப்படின்னா ஆவியானவருடைய உணர்வுகளை விரும்ப ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுமா? ஆவிக்கு ஏற்றதன்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்க சரீரத்தின் இச்சைகளை ஒருபொழுதும் நிறைவேற்ற மாற்றீர்கள் அப்படின்றத விட அதை நம்ம நிறைவேற்றும் பொழுது இதற்குள் உணர்வு இல்லாதபடிக்கு அது பிடுங்கு போடப்படும். அதில் அடுத்த ஒரு வார்த்தைகள் புறப்படாது. இந்த சரீரத்தின் உணர்வான அந்த வார்த்தைகள், பாற்றாயா இதோ உன்னை குறித்து தான் அப்படின்றது போல சில காரியங்களை பேசும் இல்லைங்களா? லௌகீக துக்கமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு பெருமையின் காரியங்களை குறித்தாகட்டும், நமக்கே பிரியமா நடக்கின்ற சில காரியங்களை சொல்லுகின்றதா இருக்கட்டும், இது எல்லா காரியத்தின் நிமித்தமா இருதயத்துக்குள்ள என்ன ஆகும்னா துக்கம் தான் உண்டாகும். ஏன் எனக்குள்ள மாம்சிக ரீதியான இந்த சிந்தை வருது? அதன் நிமித்தமா துக்கம் உண்டாகுது. அப்படிப்பட்ட துக்கம் உள்ள ஒரு இருதயமா மாறுச்சுன்னா அதை நம்ம செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு விருப்பமானதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏங்குறோம் அப்படின்னு சொல்லி ஆவியானவருக்கு தெரியும் போது ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்து அவருடைய சாயலாவை ஒவ்வொரு நாளும் நம்மளை மாற்றிட்டே வருவார். எப்போ விழிப்பா இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா விழிப்பா இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன? நம்மை நாமே நிதானித்து அறியணும். எதற்காக? இந்த நேரத்துல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசினேன், அங்கிருந்து வழியில நடந்துட்டு வரும்போது என் கண்கள் ஏன் இப்படி பார்த்துச்சு, ஏன் என்னுடைய சிந்தையில திருப்பி இது ஞாபகம் வருது அப்படின்றது போல நம்மை நாமே நிதானித்திருந்து மாம்சத்தின் அந்த துர்குணத்தை நம்ம என்ன பண்ணணும்? அருவெறுக்க ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி கர்த்தர் மேல இருக்கிற அந்த பயம் என்ன பண்ணும்?
பாவத்து மேல நம்மளுக்கு அருவருப்பை உண்டு பண்ணும். பாவத்துக்கு காரியங்களை நம்ம வந்துட்டு அது ஞாபகத்துக்கு வந்தாலும், இல்லைன்னா வந்துட்டு இப்படி செய்கின்ற அந்த மனுஷர்களை பார்த்தாலும் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள துக்கம் வரும். அதை பார்த்து சந்தோஷம் வராது. துக்கம் உண்டாச்சுன்னா பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒருவேளை சந்தோஷம் உண்டாவது, அது ஒண்ணும் இல்லை பிரதர் அப்படின்றது போல ஒரு காரணத்தை முன் வச்சுட்டு, காமன் தானே இதெல்லாம், உலகத்துல எல்லாம் காமன் தான், ஆனா அவருடைய பிள்ளைகளா இருக்கிற எனக்கு அது காமன் கிடையாது. நான் இந்த உலகத்திலிருந்து நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கேன். நான் கர்த்தருக்காக பிரயோஜனமுள்ள பாத்திரமாக பயன்படுத்தும்படியா அவரையே நான் தரித்து கொண்டு எழும்பியிருக்கேன். நான் தனிமையில கிடையாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்துக்குள்ள வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும், இல்லைங்களா? இல்ல நான் பழைய மனுஷன் தான், இந்த மனுஷர்கள் போலத்தான் நானும் ஒரு மனுஷன் அப்படின்றது போல நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அன்னைக்கு ஆதியாகமத்துல 6வது அதிகாரத்துல ஆவியானவர் சொன்ன அந்த காரியம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதோ தேவ புத்திரர்கள் மனுஷ புத்திரர்களுடைய சௌந்தரியத்தை பார்த்து அவர்களுக்குள்ள தங்களுக்கு வேண்டியவர்களை ஏதோ மனைவியா எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, இல்லைங்களா? அப்படின்னா மாம்ச உணர்வுகளை நிறைவேற்றுகின்றதுக்காக ஆவியானவரை துக்கப்படுத்த அவங்க ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதன்படி நடக்கின்றவர்களுக்கு போல நம்ம மாறிடவே கூடாது. மத்தாய் 6வது அதிகாரம் 24வது வசனம். மத்தாய் 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். ஆமென். என்னங்களா? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா 2 எஜமான்கள், ஆமா, 1 ஹவர் பிரதர் நான் வசனத்தை வாசிப்பேன் பிரதர், டெய்லி 1 ஹவர் ஜபிப்பேன் பிரதர், 1 ஹவர் அப்படியே நான் மொபைல் பிடிச்சிட்டு உலக ரீதியான சில காரியங்களை பார்ப்பேன் பிரதர். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா இந்த மாம்சத்தின் எண்ணம் இன்னும் 1 ஹவர் நீ இதோட ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு தான் சொல்லும். ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், தேவனுடைய செய்தியை கேட்கிற விதம் அப்படின்றது இருக்கு. எப்படி நான் தேவனுடைய செய்தியை கேட்கறத எப்படி எனக்குள்ள நான் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தேவனுடைய செய்தியை கேட்கும்போது பேசுகின்றது நிச்சயமா ஒரு சகோதரன் அல்ல, ஒரு சகோதரி அல்ல. இப்போ ஒரு இடத்துல வேலையில இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வேலையில இருக்கும்போது நம்ம கேட்கும்போது அந்த வேலைக்கு நடுவுலையும் நான் வந்துட்டு ஆண்டவருடைய செய்தியை கேட்கணும், ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கறது ஆண்டவர் அங்கீகரிப்பாரு. ஆனா இந்த சரீரத்தின் உணர்வுகளுக்கு நம்ம வந்துட்டு செய்தியை கேட்கிற அந்த விதம் இருக்கு, இல்லைங்களா? ஏன்னா வந்துட்டு இயேசுப்பா என்னன்னு சொல்லி இருக்கிறாரு, என்னுடைய வார்த்தையை நீங்கள் ஜாகிரதையாய் கேட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னது? என்னோட வார்த்தையை நான் சொல்றத கவனமா கேட்டு என்னுடைய கண்களுக்கு செம்மையானதை செய்து, அவருடைய கண்களுக்கு செம்மையானதை செய்யணும்னா நான் கவனமா கேட்கணும். கவனமாய் கேட்கணும் அப்படின்னா பேசுறது யாரு அப்படின்றது புரிஞ்சிருக்கணும். ஒரு சகோதரர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு பேரை முன் வச்சுட்டோம் அப்படின்னா பேசுறது அவரு அப்படின்னு சொல்லி தெரியாம போயிடும். அதனாலதான் வசனத்துல நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி, ஏசையா தீர்க்கதரிசியின் மூலியமாக சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. இதோ எரேமியாவின் மூலியமாக பேசின வார்த்தை நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. அப்படி என்றால் பேசினது யாரா? எரேமியா கிடையாதான், ஏசையா கிடையாதா, ஹக்காயா கிடையாதா? அப்படின்னா பேசினவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாள்ல கேட்பார், நான் உன்னோட கூட பேசினேனே, நீ இவங்க எப்ப பேசுனீங்க எனக்கு தெரியாது ஏசப்பா அப்படின்னும் போது ஏசப்பா என்னன்னு சொல்லுவாரு? மத்தாய் 25:45 சொன்னது படியாகத்தான் சொல்லுவாங்க. இல்லப்பா, நான் என்னுடைய தாசர்களை பாத்திரமாக பயன்படுத்தி கொண்டு நான் தான் உங்களிடத்தில் பேசினேன், ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையை அசற்றையாக கேட்டீர்கள் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது அது எனக்காகத்தான். வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளவுதான். இப்போ லோட்டுடைய நாட்கள்ல இருந்த மனுஷர்கள் எல்லாருமே வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமாக பாவத்தை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, இல்லைங்களா? அந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல நம்மள ஆப்ராம் போல பாக்குறது வேணாம், அந்த தூதர்களை போல பாக்குறது வேணாம், அந்த கெட்டு போன அந்த மக்கள் இருக்கிறாங்களே, அந்த ஆக்கினைக்குள்ளானாங்களே, அந்த மனுஷர்களை போல உணர்வு உள்ளவர்களை போல நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட உணர்வுல ஒரு பர்சன்டேஜ் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த பர்சன்டேஜுக்காக நான் கதறி அழணும். அப்பதான் நம்மளுடைய சரீரத்துக்குள்ள இருந்து அந்த 1% ஒட்டிட்டு இருக்கு, இல்லைங்களா? அது கூட முழுசாவே நம்மளுடைய சரீரத்தில இருந்து பிடுங்கி போடப்படும். ஆவியானவருடைய சாயலை நம்ம தரித்து கொள்ளுகிறவர்களாக அது சாவுக்கு ஏதுவான இது சாவாமைக்கு ஏதுவான சரீரமாக மாறுகின்ற ஒரு சரீரமாக, அப்படிப்பட்ட உணர்வுள்ள சரீரமாக மாறிட்டே வரும். சரி, யாக்கோபு 1 அதிகாரம் 13-15 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 13-15. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல.
அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஆமென். ஆமென். என்னங்களா தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு மனுஷனையும் தேவன் வந்துட்டு எதனால, பாவத்தினால இப்போ சோதித்து பார்க்க மாட்டாங்க. சோதனை என்கின்றது, பாவம் என்கின்றது ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி பிரவேசிக்குதா? இச்சையின் மூலியமாக, ஆசைகள் மூலியமா. ஆசை எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள பிரவேசிக்குது பாரு. இன்னைக்கு உலக ரீதியான காரியங்களை கவனிக்கிறானா? சோசியல் மீடியா இன்னைக்கு கையில இருக்கு. பார்த்துட்டே இருக்கும்போது இது போல கணவர் எனக்கு இல்லையே, இது போல மனைவி எனக்கு இல்லையே, இது போல எனக்கு வந்துட்டு பிள்ளைகள் இல்லையே, ஐயோ இது போல வந்துட்டு ஃபைனான்சியலா வந்துட்டு நான் ஆசீர்வாதமா இல்லையே, இது போல நான் ஒரு உலக மனுஷனா இருந்தா, இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் எதனால எழும்புது? நான் கவனிக்கிற விஷயங்கள் மூலியமா தான் வருது. அதனால நான் எந்த இடத்துல நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன், எந்த விஷயங்களை நான் கேட்கிறேன். அன்னைக்கு பிசாசு வந்துட்டு சர்ப்பத்து போல இருந்தான், சர்ப்பத்தின் வடிவுல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்மளை சுற்றி பாவம் தான் இருக்கு. நம்ம மொபைல் எடுத்தாலும், உலக ரீதியான காரியங்களை கவனிச்சாலும் முழுசாவே இதோ இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்க வைக்கும். அந்த ஏக்கம் தான் உனக்குள்ள ஆசையா கர்ப்பம் தரிச்சிட்டு இருக்கு. இந்த விஷயத்தின் மீதுமா துக்கம் உண்டாகுது. ஆமா பாரு, நான் கூட ஆசீர்வாதமா இருந்திருப்பேன் இல்லையா? இந்த உலக ரீதியான ஆசீர்வாதம் தேவனுடைய வசனத்துல உலகத்தின் காரியங்களை குறித்து ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி எழுதப்படல. யாக்கோபு இதோ தன்னுடைய மாமனார்கிட்ட போய் வேலை செய்யறதுக்கு போகும்போது, அந்த இடத்துல காரான போகும்போது அவன் வந்துட்டு கோலும் தடியுமாக நான் போனேன் அப்படின்னு சொல்லி தானே எழுதப்பட்டிருக்கு. அவன் ஒரு தடியை கையில பிடிச்சிட்டு தான் போனான். அப்படின்னா ஆபிராமுக்கா இவ்வளவு 1000 கழுதை, இவ்வளவு 1000 ஒட்டகம், இவ்வளவு வந்துட்டு பணிவிடை செய்கின்ற அந்த பணிவிடைக்காரர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டுச்சு. அவங்க எல்லாம் எங்க அப்படின்னா, இவங்க யாருமே இதற்காக இதை நாடி கர்த்தரை பின்படவில்லை. நாமும் இந்த காரியங்களை நாடிக்கொண்டு இதற்காக கர்த்தரை பின்படக்கூடாது. அப்படி பின்பற்றினா என்ன ஆகும்? கொடுத்தா ஆண்டவரோட கூட இருப்போம், கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்னப்பா, இப்போ ஆண்டவரோட கூட பக்தியா நடந்துட்டு இருக்கோம், பரிசுத்தமா நடந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தின் மேல ஒரு தாக்கம் உண்டாகும், இந்த உலகத்தின் மேல ஒரு வாஞ்சை உண்டாகும் பார்க்கிற கவனிக்கிற விஷயத்தினால. அப்போ என்ன ஆகும்? கர்த்தரையே தூசிக்கும்படியாக, கர்த்தரையே உம்முடைய தீர்மானம் சரியானது அல்ல, அவருடைய உங்களை அறியாத ஒரு புறஜாதியோட வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது, உம்மை அறிந்த நான் எதை கேட்டேன் அப்படின்றது போல கர்த்தருக்கு விரோதமாகவே நாம் பேச ஆரம்பித்து விடுவோம். அப்படின்னா எங்க இந்த ஆசை எங்க எழும்புது? நான் கவனிக்கின்ற விஷயங்கள் மூலியமாகத்தான் எழும்புது, நான் கேட்கிற விஷயங்கள் மூலியமாகத்தான் எழும்புது. என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற மனைவி அற்புதமான மனைவி, இதோ என் பிள்ளைகள் எனக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கின்ற கணவர் ஆசீர்வாதமான கணவர் அப்படின்னு சொல்லி, இதோ கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கின்ற ஒவ்வொன்றும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கணும். ஒரு 10,000 ரூபாய் பேமெண்ட் ஏசப்பா டிசைட் பண்ணியிருக்காரா? கண்டிப்பா அந்த 10,000 ரூபாய் தான் நான் நித்திய ஜீவனை பிரவேசிக்கிறதுக்காக எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா முன்னவே முன்குறித்து எனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய வீடு சின்னதா இருக்கா? ஆமா, இது உன்னுடைய நித்திய ஜீவனுக்கு நீ பிரவேசிக்கும்படியா இது ஏதுவா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, உனக்குள்ள இந்த மாம்சத்துக்குரிய சில பெருமைகளா இருக்கட்டும், இந்த எந்த விஷயங்களும் வராதபடிக்கு இது உன்னை தாங்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும். ஏசப்பா எப்படி அளந்து பார்த்தாலும் இது இவனுடைய ஆத்மாக்கு எது ரட்சிப்பா முடியும் அப்படின்றத அவர் அந்த காரியத்தை மட்டுமே தான் அவர் யோசிப்பாரு இல்லைங்களா? அப்படின்னா ஏசப்பா நம்மளுக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்காரு, எதை கொடுத்திருக்காரோ அது எல்லாமே நம்ம இது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும், இப்படிப்பட்ட விருப்பங்கள் நம்மளுடைய உள்ளத்துல எழும்புறதுக்கும் முக்கியமான காரணம் என்ன சொல்லுங்க? மனுஷருடைய கண்கள்ல நம்ம வந்துட்டு கனமா எண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஏசப்பாவுக்கு அவருடைய கண்கள்ல நம்ம கனமா எப்போ எண்ணப்படுவோம் நினைச்சு பாருங்க. அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ளும் பொழுது இல்லைங்களா? உலகத்தை படித்தவரை நம்மளோட இருக்கும்போது நம்ம நாளையை குறித்தோ மனுஷனுடைய கண்கள்னால நம்ம வந்துட்டு பார்த்து இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவங்க நம்மளை சொல்லணும்? அவங்க அப்படி சொல்றதுக்காக நான் ஏன் துணிச்சலா போய் நான் எதுக்காக நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள தீர்மானத்தை நம்ம செஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஏசப்பா அதற்காக எனக்காக மறிக்கல, அவரோட மரணத்தை நான் துச்சமா எண்ணிட மாட்டேன். அவர் எனக்காக மறிச்சிருக்காரு, நான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறேன், நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கிறோம், நான் என் கர்த்தரை பிரியப்படுத்துறேன்.
அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள தீர்மானத்தை எடுக்கின்றவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன்னுடைய பொக்கிஷம் எங்கவோ அங்கதான் உன் இருதயம் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் என்னுடைய இருதயத்தில் பொக்கிஷம் எது அப்படின்னு சொல்லி நம்மளே கேள்வி கேட்டு பார்க்கணும். 4 மணிக்கு எந்திரிச்சு ஜபியா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள உள்ளான மனுஷனுக்கு நம்ம சொல்லிட்டு தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 4 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவரோட சமூகத்துல எந்திரிச்சு ஜபிக்கலாம்னா இல்ல முடியாது, நாளைக்கு 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 இப்படியே வருஷ கணக்கா போகுது, ஆனா நானும் காலைல எந்திரிச்சு ஜபிச்ச பாடு இல்லை அப்படின்றது போல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே 4 மணிக்கு ஒரு வேலை வருது, இதனால ஒரு லாபம் கிடைக்குது, இல்ல எனக்கு பிடித்த ஒரு நபர் வராரு அப்படின்னும் போது எழும்புது அப்படின்னு சொன்னா எங்க பொக்கிஷம் இருக்கு? எந்த விஷயத்துல என் இருதயம் பொக்கிஷமா அதை நினைக்குது? ஆண்டவரே பொக்கிஷமா இருந்தா ஆண்டவரை போல மாறிடுவோம். ஆண்டவர் தான்ப்பா பொக்கிஷம். அவருக்கு மாறா மிகுதா இருக்கிற எந்த விஷயங்களா இருக்கட்டும் அது எல்லாமே எனக்கு வந்துட்டு குப்பையா எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னானே, அவன் அந்த குப்பை அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுனால தான் நான் ஆண்டவருடைய நீடு பொறுமைக்கு தேவன் என்னை வந்துட்டு திருஷ்டாந்தமா வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்லைங்களா? அப்படின்னா உன் இருதயம் எங்கவோ உன் பொக்கிஷம் எங்கவோ அங்கேயே உன் இருதயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ற. இருதயம் அப்படின்னாலே உள்ளான மனுஷன் என்கின்ற ஆத்மா நம்ம தான். அப்படின்னா அந்த பொக்கிஷம் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்மளுடைய நம்பிக்கை என்ன? எந்த நம்பிக்கைக்காக நம்ம அழைக்கப்பட்டோமா? நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்ற அந்த நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்தல் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நம்மளுடைய எதிர்பார்தல் அப்படின்றது சுற்றி பார்க்கின்ற மனுஷர்களை வைத்து நாம் பார்க்கின்ற கவனிக்கின்ற காரியங்களை பொறுத்து நம்மளுடைய எதிர்பார்தலே வேற விதமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? தேவையில்லாத மாம்ச துக்கங்கள் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள உண்டாகும். துக்கம் உண்டாகும் போது ஜபிக்க எங்க தோணும்? ஆண்டவர் எல்லாத்துலயும் என்னை வந்துட்டு இப்படித்தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலயும் கூட உட்கார முடியாத அளவுக்கு தனக்குள்ளேயே ஒரு டிசைட் செஞ்சுப்பான். ஆனா வாயில இருந்து சொல்ல மாட்டான். அப்படித்தான் ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து பிரிஞ்சுப்போம். ஆனா கர்த்தர் வந்துட்டுப்பா, அவர் ஆண்டவருடைய வருகை வந்துட்டு சகோதரிகள் எல்லார் மூலியமா ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் வந்துட்டா இன்னென்ன கிளம்பிடல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் வந்தா ரெடி ஆகி போறதுக்கு உண்டான அந்த ஆயத்தமுள்ள ஒரு மனுஷனா சாவுக்கு ஏதுவான இது அப்படின்ற இந்த சரீரம் நிச்சயமா சாவாமையை தரித்து கொள்ளுகின்றதுக்கு ஏதுவான சரீரமாக அப்படிப்பட்ட உணர்வுள்ள ஒரு சரீரமாக மாறுச்சுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை. அப்படி இல்லாத போது நானே உணர்வுள்ளவனாக விழிப்பாக இல்லாத பொழுது எப்படி நான் கர்த்தருடைய வருகையில அவருடைய வலது பாசத்துல நிக்க முடியும்? கண்டிப்பா நிக்க முடியாது. அப்படின்னா எப்போ நிக்க முடியும்? அதன்படியாக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? எப்படி மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவரே என் பொக்கிஷமாக மாற வேண்டும், அவர்தான் என் விருப்பம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள நம்ம தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். மத்தாய் 6வது அதிகாரம் 21 23. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். ஆமென். ஆமென். இப்ப பாருங்களேன், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து கொள்கின்ற ஒரு பரிசுத்தமாக இருக்கின்ற ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் இதோ இந்த உலகத்தை பார்த்து கவனித்து அதை தன்னிடத்தில் இல்லை என்கின்ற ஒரு ஏக்கம் உண்டாகி அந்த ஏக்கமே ஒரு ஆசையாக அவர்களுக்கு பொருந்து அந்த ஆசையினால அந்த ஏக்கம் வந்த பின்பு அவர்களுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்படியான அந்த எண்ணம், அப்படி ஒரு பார்வை அவர்களுக்குள்ள உண்டாகுங்களா? இல்லைன்னா அவங்களுடைய ஏக்கம் என்ன இருக்கோ, அந்த ஆசைகள் என்ன இருக்கோ அதை நிறைவேற்றி கொள்ளுகின்றதுக்கு உண்டான அந்த வகையின்படியாக அவர்களுடைய பார்வைகள் மாறுங்களா? பார்வை அப்படின்னு சொன்னா இது மாம்சிக ரீதியா பார்வை இல்லைங்க. எந்த பார்வை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இதோ என் இருதயத்தில் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த 24வது வசனத்துல நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? உன் இருதயமானது எதை பொக்கிஷமாக எண்ணுதோ அதன்படியாக தான் உன் கண் இருக்கும். அப்படின்னா என்னுடைய கண்கள் வந்துட்டு வெளிச்சமா இருக்கணும். அப்படின்னா எப்போ வெளிச்சமாக இருக்கும்? கர்த்தருக்கு பிடித்த அந்த காரியங்களை பார்ப்பா. இந்த சகோதரர் இப்படி வியாதி அடைஞ்சு இப்படி துன்பத்துல கஷ்டத்துல கண்ணீர்னால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாரு, இவருடைய பசியாற்ற நான் இப்பொழுது கொடுக்கின்ற அந்த 100 ரூபாய் அந்த மீண்டும் பசி அவருக்கு அந்த பசியை இப்போதைக்கு அது வந்துட்டு தீர்த்தாலும் மீண்டும் ஒரு மணி நேரம் 3 மணி நேரம் தீர்ந்த பிறகு இல்ல ஒரு நாள் கடந்ததுக்கு அடுத்து அவனுக்கு மீண்டும் பசி வரும்.
ஆனா அந்த பசிய 1 ஹவருக்கோ 3 ஹவருக்கோ நான் என்னால வந்துட்டு கண்டிப்பா அதை ஆற்ற முடியும். ஆனா நிரந்தரமாக அவனுடைய வாழ்க்கையை நடத்த யாரால முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனால முடியும். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அந்த சகோதரனுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆவியானவரால நடத்தப்படுகிற ஒரு சகோதர சகோதரியாக நம்ம இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாக்குற எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லுவோம். சுவிசேஷத்தை மட்டுமே கிடையாது, எதை பார்த்தாலும் உள்ளத்துல இருந்து வசனம் தான் பேசும். உள்ளத்துல இருந்து ஆவியானவர் வசனத்தின் மூலியமா தான் பேசுவாங்க. ஒருவேளை நம்ம பாக்குற அந்த காரியங்கள், கவனிக்கின்ற மொபைல், சோசியல் மீடியா, இல்லைன்னா நம்ம பேசுற நெருக்கமா சில மனுஷங்கிட்ட இயேசுப்பை பத்தி எல்லாரும் பேசுறேன்னா கொஞ்சம் நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்க, வேலையில எல்லாம் கொஞ்சம் தூரம் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி உலக ஸ்நேகத்தை நாட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை அசட்டை செய்கின்றவர்களாக மாற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படியே நம்மளுடைய ஆசையும் விருப்பம் வேறையா மாறும். அதுக்கடுத்து நம்மளுடைய சரீரமும் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படியே தான் முழுசாவே உலக ரீதியான சிந்தை உள்ள சரீரமாக அந்த உணர்வுகளை மட்டுமே நிறைவேற்றி அதுல திருப்தி அடைகின்றவர்களாக மாறிடுவோம். அதுக்கடுத்து ஜபிக்கிறது எங்க? 1 மணி நேரம் எல்லாம் தாக்கு பிடிக்கவே முடியாது. 5 நிமிஷம் ஜபம், அவ்வளவுதான். 5 நிமிஷம் பிரதர். வேலைக்கு போகும்போது கொஞ்சம் ஸ்பீடா ஜபிச்சுட்டு அப்படியே கழுவிடுவேன், இல்லைன்னா வேலையில இருந்து முடிச்சுட்டு வந்தானா ஜபிப்பேன். அப்படித்தான் ஜபிப்பேன் பிரதர் அப்படின்றது போல வாழ்க்கை மாறிடும். இப்படி நம்மளுடைய வாழ்க்கை மாறிடவே கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது அப்படியே அவரை தரிசிக்கிறது போல எப்பவும் அவ்வளவுதான், எசப்பா உங்களுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளையா நான் வாழ்ந்திருக்கேன், இந்த காரியங்களை நிறைவேற்றினேன் எசப்பா, நீங்க இவ்வளவு சந்தோஷப்பட்டுறீங்க இல்லைங்களா, நீங்க தான் எனக்கு இது எல்லாத்தையும் செய்ய உங்களுடைய ஆவினால நீங்க உதவி செய்தீங்க எசப்பா அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் என்னால் அல்ல கர்த்தரே, உம்மால் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி நன்றி செலுத்துகின்ற ஒரு மனுஷனா நம்ம மாறி அவருடைய சாயலாகவே மாறிவிடுவோம். எப்படி நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகணும்? இருதயத்தின் பொக்கிஷம் அவரா மாறணும். அப்போ நம்மளுடைய கண்கள் வெளிச்சமாக மாறும். அந்த கண்கள் வெளிச்சமாக இருந்து பார்க்குற எல்லா காரியங்களையும் ஸ்பிரிச்சுவலா தான் பார்க்க ஆரம்பிக்கும். மாம்சத்தின் பார்வையா அது மாறாது. இந்த பாத்தியா, நான் நினைச்சிட்டு இருந்தேனே அந்த வண்டி தான் முன்னாடி போகுது, நான் நினைச்சிட்டு இருந்தேனே அந்த கலர் சாரி தான், இதோ நான் நினைச்சிட்டு இருந்தேனே பாரு, எல்லாரும் கழுத்தையே பாக்குறாங்க, தங்கத்துல வந்துட்டு தாலி போடல அப்படின்னு சொல்லி, அதனால வந்துட்டு ஒரே ஒரு தங்கத்துல தாலி போடுறது வந்துட்டு போட்டா என்னதான் தவறு, அதனால வந்துட்டு நான் தாலி கயிறு கட்டி இருக்கிறது கொஞ்சம் அவமானமா இருக்கு, பாக்குறவங்க எல்லாம் கழுத்தை கீழ் பார்த்துட்டு இப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரிக்கு நினைக்கிறாங்க. பாக்குறவங்க எல்லாம் இந்த வண்டியே ஓட்ட வண்டி எவ்வளவு நாள்பா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நான் ஏன் கர்த்தருக்கு விரோதமாக பாவத்தை செய்து இதையே வாங்கணும், இதையே நான் அடையணும் என்கிறதுக்காக எதற்காக எனக்குள் துக்கம் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நான் அமர்ந்து கொள்ளாதபடிக்கு ஏன் இந்த ஆலோசனைகள் எனக்குள்ள வந்துட்டு ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணுது அப்படின்னா, இந்த அழுத்தத்தை உண்டு பண்ணி என்னை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பிரிக்க நினைக்கின்றது இந்த மாம்சத்தின் உணர்வுகள். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் இதையும் அதையும் வாங்கலாம் என்கிறதை போல கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் ஒரு மனுஷனுடைய கண் பார்வைக்கு அது நன்றாக தோன்றும் என்கிறதுக்காகலாம் நம்ம வந்துட்டு நம்மளை மாற்றிக்கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை எப்படி மாறி இருக்கு? அது வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை வெளிச்சமாக இருக்கிறதா, இல்லை என்றால் இருள் அடிஞ்சிடுச்சா? இருள் அடிஞ்சிருக்கு என்றாலும் இருதயத்தில் பொக்கிஷம் உலகமாக மாறி இருந்தால் தான் அது இருள் அடிஞ்சு போகும். சரி, மத்தாய் 12வது அதிகாரம் 34-35 வசனத்தை வாசிங்க. மத்தாய் 12வது அதிகாரம் 34-35. பிரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆமென். ஆமென். ஏசுப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு? இதோ விரும்பின் பாம்பின் குட்டிகளே, இதோ நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய அந்த நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காமிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் உள்ளத்துல எதை வச்சிருக்கிறானோ அதையே அவன் நடக்கையிலையும் பேச்சிலையும் அதை காமிக்கான். ஆனா யாரெல்லாம் வந்துட்டு கெட்ட மனுஷன், அதுவும் கூட பொக்கிஷன் தான் எழுதப்பட்டிருக்கு அவனுக்கு, கர்த்தருக்கு கிடையாது. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக அல்ல, அந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பதாக எதெல்லாம் அது கெட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதோ, கோபம், பொறாமை, உலக ரீதியான இச்சை, இது எல்லாத்தையும் விரும்பி இது பொக்கிஷமா என்றான். அதனால பொல்லாத மனுஷன் அவனுடைய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து அப்படிப்பட்ட எல்லா பொல்லாத அந்த எல்லா காரியங்களையும் அந்த கெட்டவைகளை எடுத்து காமிக்கின்றவனாக இருப்பான். அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்துல நம்ம எதை சேர்த்து வைக்கிறோம், எதை பார்க்கிறோம், எதை கவனிக்கிறோம், எதை குறித்து ஆலோசிக்கிறோம்,
பாவத்திலிருந்து, இந்த பாவத்தில் நிரம்பி இருக்கின்ற இந்த உலகத்திலிருந்து, உலக மனுஷர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சோசியல் மீடியால இருந்து, இந்த எல்லா விஷயங்களிலிருந்து நான் வெளியே வந்து என்னை காத்துக் கொள்ளுகிறதுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேனா, கர்த்தருடைய வேத வசனங்களை குறித்து ஆலோசித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், ஏன் இந்த வார்த்தையை பேசினார், ஏன் இந்த இடத்தில் வித்தியாசமாக பேசிக் கொண்டிருக்கிறார், ஏன் அந்த அதிகாரத்தில் அதை பேசினார், அப்படி என்றால் இந்த வார்த்தைக்கு இது பொருள், இந்த வார்த்தைக்கு இது பொருள், ஆமா இல்லையா சிப்பா, எவ்வளவு பெரிய ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறேன் அப்படின்றது போல கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னா, பொக்கிஷம் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொன்னை காற்றிலும் எல்லா விதமான விலை உயர்ந்த எல்லா பொருட்களை காற்றிலும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி எப்போ நம்மளுடைய சரீரத்துக்குள்ள, நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள உண்டாகுமோ, அப்போ என்ன ஆகும்னா இந்த சரீரம் ஆவிக்குரிய ஒரு உணர்வுள்ள சரீரமாக மாறி இருக்கும். திருப்பி இதை நான் அடியணுமே, ஆண்டவருடைய சமூகத்துல திருப்பி நான் எப்போ போய் வேலை முடிச்சுட்டு திருப்பி போய் உட்காந்துருந்தேன் ஜெபிப்பணும், எப்போ திருப்பி வேதத்தை வாசிப்பணும், திருப்பி அந்த சாப்டர் இந்த கரெக்டா 5வது அதிகாரத்துல முடிச்சிருந்தேன், இது 6வது அதிகாரத்துல முடிச்சிருந்தேன், இங்கே தான் நான் பெண் வச்சிருந்தேன், இந்த வசனம் தான் எனக்கு தெரியும், இதுக்கு அடுத்து நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கம் உண்டாகும். பாருங்களேன், ஒரே சரீரம் தான், ஆனா இந்த சரீரம் இப்ப எப்படி மாறிட்டு வருது, ஆவிக்குரிய உணர்வு உள்ள சரீரமாக மாறுபடுது. அவருடைய சமூகத்துல இருக்கிற அந்த ஒரு ஆனந்தம் அந்த இருதயத்துக்குள்ள இருந்து அந்த சரீரத்துக்குள்ள உணர முடியுது இல்லைங்களா, கிளியராவே. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சரீரத்துக்குள்ள ஏன் பிரதர் அந்த வார்த்தைகள்லாம், அந்த சரீரத்துக்குள்ள அந்த எந்த வார்த்தைகளும் வரவே மாட்டேங்குது. அந்த சரீரம் முழுசா ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து ஆவிக்குரிய உணர்வுள்ள ஒரு சரீரமாக அது மாறிட்டே வருது. சாவுக்கு ஏதுவான இது சாவாமையை தரித்துக் கொள்கின்ற ஒரு சரீரமாக மாறிட்டு வருது. அதனால்தான் 2 கொரிந்தியர் 3:18 இப்படி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடிகளை காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தாமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். ஆமென். என்ன ஆகுதுங்களா, கர்த்தருடைய வசனத்தையும் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் யாக்கோபு புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்துல இருக்கிறாராம். ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. டெய்லி நம்ம வந்துட்டு வேத வசனத்தை வாசிச்சுட்டு இல்ல பைபிள் ஸ்டடியில வசனத்தை கேட்டிருக்கோம், ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஜபிக்கிறோம், எல்லாத்தையும் செய்யறோம். அதுக்கடுத்து நான் ஒரு சகோதரருக்கு ஒரு தொலைபேசியில எனக்கு கால் பண்ணி அவங்க என்கிட்ட பேசும்போது, இந்த சகோதரர் ஏன் என்கிட்ட பேசுறாரு ஏசுப்பா, இவருக்கு நான் பிரயோஜனமான எந்த வார்த்தையை பேசினா இது இவங்களுக்கு கரெக்டா இருக்கும், பேசுற வார்த்தையில உட்பட நம்ம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் பேசணும். இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டோங்களா, இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது இல்லைங்களா, இது டிசைட் பண்ணிட்டோங்களா, இது டிசைட் பண்ணக்கூடாதுங்களா அப்படின்றது போல ஒவ்வொரு விஷயங்களையும் பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பேசுறதோ, பரிசுத்த ஆவியானவரை கேட்டு நடக்கிறதோ, இப்படியே நம்ம வந்துட்டு முயற்சி செஞ்சுட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய கண்ணாடியில ஆவியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சாயலாகவே நம்ம மாறி விடுவோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல பாருங்களேன், அப்படியே நம்ம அவருடைய சாயலாவே மாறிட்டே வருவோமா. ஒருவேளை நம்ம வந்துட்டு அவரை பார்க்காம நம்ம மாம்சத்துடைய முடிவின்படி ஒரு சகோதரன் கிட்டயோ, மாம்சிக ரீதியா அவபக்தியில இருக்கிற சகோதரன் கிட்டயோ சில தீர்மானங்களையோ சில விஷயங்களை கேட்டு என்ன பண்ணல இதுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க அவங்க, கர்த்தருடைய ஆவி இல்லாத அவருக்குள்ள வேற யாருடைய ஆவி இருக்கும், பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படின்ற பிசாசுடைய ஆவி தான் இருக்கும். அந்த ஆவினால நம்ம ஏவப்பட்டு என்ன ஆகும், கர்த்தருக்கு விரோதமாக பாவத்தை செஞ்சிருவோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்குள்ள வாசம் செய்கின்ற அந்த ஆவியானுடைய முகத்தை கண்ணாடியில பார்க்கின்ற போல அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கும்போது நம்ம அவருடைய சாயலாகவே மாறி விடுவோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா நிறைய இடத்துல நம்மளோட இச்சை இருக்கு இல்லைங்களா, நம்மளோட இச்சை அப்படின்றது நம் பார்க்கின்ற கவனிக்கின்ற அந்த விஷயங்கள் மூலியமாகத்தான் ஒரு ஏக்கம் உண்டாகி அந்த ஏக்கம் தான் இச்சையாக நம்மளுக்குள்ள பிரவேசித்து கர்த்தருக்கு விரோதமாக நம் பாவத்தை செய்யும்படியாக அதை என்ன பண்ணும், நம்மளை தூண்டும் போது எப்படி தூண்டுமா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமீன். ஆமீன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆசை உள்ள இருந்து பேசுதா, அந்த இச்சை இருக்கு இல்லைங்களா, அந்த இச்சை தான் உள்ள இருந்து பேசுது. என்ன அப்படின்னு சொல்லி, இல்லப்பா
இந்த கனி வந்துட்டு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, இன்பமா இருக்கு, புசிச்சா கண்டிப்பா வந்துட்டு எனக்குள்ள வந்துட்டு ஞானத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இச்சை தான் பேசுது. இச்சை நிறைய வாட்டி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தை ஞாபகத்துக்குள் கொண்டு வராதபடிக்கு அதை முற்றிலுமா வந்துட்டு முச்சடியில விதிக்கப்பட்ட அந்த விதையானது உலகத்தின் கவலையினால, உலகத்தின் மேல இருக்கின்ற அந்த ஆசை பற்றுதல்னால என்ன பண்ணுமா, அந்த வசனத்தை முற்றிலுமாக நெருக்கி போடும் என்கின்றதை போல இப்படியாத்தான் பேசும். இல்லப்பா, இது செய்யறதுனால உங்க லைஃப் நல்லா தானே இருக்கும், இப்படி இது பண்ணும்போது அவங்க எல்லாம் உன்னை நல்லா பெருமையா பேசுவாங்க இல்லையா, அவங்க உன்னை பார்க்கும்போது அவங்களே வாய் மேல விரல் வைப்பாங்க இல்லையா, அப்படின்றது போலலாம் சரி இருந்தா பேசு. பாத்தியா இவங்க எல்லாரும் முன்னாடி உன்னை எப்படி பேசிட்டாங்க, பாத்தியா உன்னை பார்த்து ஒரு வணக்கம் கூட சொல்லல. இப்படி எல்லாத்தான் இந்த உணர்வுகள்லாம் நம்ம வந்துட்டு எப்போ முழுசாவே ஒப்பு கொடுப்போமோ, உள்ளான மனுஷன் முழுசாவே மாம்சத்தை சாய்ந்து நடக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது ஏன் அவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்? எனக்கு ஏஜ் ஆயிருக்கு இல்லையா, ஏஜ் ஆயிருந்தா எனக்கு நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர்? சொல்லியிருக்கிறது, இதோ உன்னை கனப்படுத்தாதவர்களையும் கனப்படுத்து அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரே தவிர நீ கனப்படுத்துன்னு சொல்லி நீ ஏங்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்லல இல்லைங்களா. அப்படி வர்ற ஏக்கமே தவறு அப்படின்னு தான் சொல்றாரு இல்லைங்களா. அந்த ஏக்கம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த ஏக்கம் எழும்புதுன்னா அந்த ஏக்கம் உனக்குள்ள நிறைய காரணங்களை உனக்குள்ள சொல்லும். அது பெருசா அதுக்குண்டான எக்ஸ்பிளேஷன் எப்படி இப்போ ஏவாளுக்குள்ள இருந்த அந்த ஒரு இச்சையானது எப்படி பேச ஆரம்பிக்குதோ அப்படியாகத்தான் அந்த இச்சையும் கூட நமக்குள்ள இருந்து அந்த பாவத்தை செய்யும்படியாக தூண்டும். எப்பா இன்பமா இருக்குப்பா, அப்பா புசித்தா இதை செஞ்சுட்டனா இது நல்லா இருக்கும்பா, இப்படியே அப்புறமா நீ பெரிய ஆளு அப்படின்றது போல தெரிய வரும், அதனால நீ ஒரு 4 வார்த்தை சரியா கேட்டுரு அப்படின்றது போலலாம் தோன்றும். அப்ப என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்கு விரோதமாக பாவத்தை செய்திருவோம், பரிசுத்த ஆவியானவர் துக்கமடைய செய்திருவோம். அதுக்கடுத்து என்ன ஆகும்? அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, பாவத்தை செய்கின்ற யாரோர்களும் பாவத்துக்கு அடிமைகளாக இருப்பார்கள். திருப்பி என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருந்தது யாரு? பிசாசு. அவனுக்கு திருப்பி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இடம் கொடுப்போமா? நம்ம தான் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டோமே அப்படின்னா, கண்டிப்பா கீழ்ப்படியாமைக்குள்ள நம்ம திருப்பி வந்துட்டோம்னா பிசாசுக்கு நம்மளுடைய கீழ்ப்படியாமை என்கின்ற பாவத்தின் மூலியமா அவனுக்கு மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில அதிகாரம் வந்துடும். அப்படின்னா வந்துடுச்சுன்னா ஆண்டவர் நம்மளுக்கு திருப்பி உதவி செய்ய மாட்டாரா அப்படின்னா, கண்டிப்பா நான் செய்தது தவறு அப்படின்றத பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் நமக்குள்ள இருந்து யோவான் 16:8 படி கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துகின்ற விதம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரோட்ல சும்மா போயிட்டு இருப்பாங்க, பூச்சி வந்து கடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடியிலேயே நான் வந்துட்டு திரும்பிடணும். இல்லப்பா போயிட்டு இருக்கேன், டக்குன்னு சொல்லி கால் அப்படியே தடுக்குது, ஏதோ கல்ல அடிச்சுக்கிச்சு அப்படின்னா, ஆமா தூதர்களை அனுப்பி என்னுடைய கால்கள் கல்லீரலை இடராதபடிக்கு என்னை காக்கின்றவர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இல்ல நான் பார்க்காம வந்துட்டேன்னு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டோம்னா கண்டிப்பா உணர்வடைய மாட்டோம். கர்த்தருடைய சிச்சை அசட்டையா என்னது அப்படின்றது போல எந்த விஷயங்கள் குழந்தைக்கு என்னன்னு தெரியாதுங்க. காலில இருந்து ஜுரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆமாவா அப்படின்னா நான் என்ன பண்ணேன், ஏன் எதுக்குள்ள இந்த சிந்தை வந்துச்சு, இதனால தான் வந்துச்சு அப்படின்னு. இல்ல அவன் நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டான் இல்லையா, நைட்டு குளிக்க வச்ச இல்லையா அதனால, இல்ல தயிர் சாப்பாடு ஊட்டிட்டேன் இல்லையா அப்படின்றது போல காரணத்தை சொல்லிட்டு போனோம்னா, அதுக்கடுத்து தண்டனை சிச்சை என்கின்றது உணர்வுக்குள்ள இருந்து புரிஞ்சு எழும்புறது போல இல்லாம தண்டனை கொஞ்சம் கடினமா எழும்பும் இல்லைங்களா. அதனால தான் வசனத்தின் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கீழ்ப்படிதல் அப்படின்ற தேவனுடைய ஒரு வசனத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நாம் விழிக்கும் பொழுது நம்மளோடு கூட சம்பாசிக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 20 22 வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை வாசிங்க. ஒரு கீழ்ப்படிதல் நம்மள அடுத்த கீழ்ப்படிதலுக்கு பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறதுக்கு அது பலனா இருக்கும். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 20 22. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். ஆமென். ஆமேன். என்ன பண்ணுங்களா, இங்க தகப்பனும் தாய் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை வச்சுட்டு ஒரு பேரண்ட்ஸோடைய மனநிலைமையில இருந்து இந்த வசனத்தை வாசிச்சோம்னா, பாத்தியா வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது போல தோணும். ஆனா நம்ம வந்துட்டு சுத்த இருதயம் உள்ளவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து எழுதப்பட்டது, எந்த டைம்ல, எந்த பீரியட்ல அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க. ஆமா, இதை எழுதின ஒரு சோலமோன் தான். சாலமோனுடைய தகப்பனும் தாயும் அவனை உபதேசித்திருந்தா எப்படி உபதேசிச்சிருப்பாங்க? தேவனுடைய வார்த்தையின்படி இதுதாப்பா கரெக்ட், இப்படி நடந்தா கர்த்தர் உன்னோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா கர்த்தருடைய வசனம்
அப்படின்னா கர்த்தருடைய வசனமானது அவருடைய தகப்பன் தாய் மூலியமா அவனுடைய இருதயத்தில் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த விதிக்கப்பட்ட அந்த வசனம் என்ன செய்தா, அவனுடைய கீழ்ப்படுதல் மூலியமா அவனுடைய இருதயத்திலிருந்து அது சம்பாசிக்குது. அப்படின்னா அந்த இருதயமாகிய அந்த பொக்கிஷத்திலிருந்து அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு பொக்கிஷமா எண்ணணும். எப்போ அது துச்சமா எண்ணிடுமோ, இப்ப பாருங்களேன், ஒரு ஃபேமிலி பிரேயர் பண்ணிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலி பிரேயர்ல அப்படியே இப்ப வசனத்தை கொடுக்கும் போதோ, இல்ல இங்க யாருமே எந்த பிரதர்ஸும் இல்லையே, அதனால அப்படியே நான் காமெடியா பேசுவேன், இல்ல போதும் முடிப்பா அப்படின்னு சொல்லி பேசுறேன், இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நான் அப்படியே வந்துட்டு ஒரு தேவன் என்னுடைய மத்தியில 2 பேர் 3 பேர் கூடி வருகின்ற அந்த இடத்துல எஸ்பா இருக்கிறாரு அப்படின்ற பயமே நம்மளுக்குள்ள இல்லாம ஒரு வார்த்தை வீட்டுல இருக்கிற ஒருத்தர் எடுக்க ஆரம்பிச்சா, ஒரு அப்பா பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு தலைவனா இருக்கிறவர், பிள்ளையும் பேசும், அதுக்கடுத்து தங்கச்சி பேசும், தம்பி பேசுவான், மனைவி பேசுவோம், எல்லாருக்கும் இப்படி ஒரு கீழ்ப்படியாம இருக்கு பாருங்களேன், எல்லாருக்குள்ளேயும் வந்துடும். அந்த அவபக்தி அப்படின்றது கொஞ்சம் பிடித்து போல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஒரு கடுகை போல தான் அங்க ஆரம்பிக்கும். எப்படின்னா கருத்து நம்ம மத்தியில இல்லை அப்படின்றது பேசுற ஒரு பயம் இல்லாம பேசுகின்ற அந்த வார்த்தை, அதுக்கடுத்து இன்னும் வேற விதமா பரிகாசமா பேசுறது போலவும், இல்ல முடிச்சிரு அப்படின்றது போலவும் பேசுறதுக்கு அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டுரும். நம்ம என்ன பண்ணணும், எசுப்பா நீங்க எங்க மத்தியில இருக்கீங்க அப்படின்றத அந்த உணர்வோடு இருக்கோம்ப்பா, நாங்க இப்படி பேச மாட்டோம், நாங்க நடந்துக்கிற ஒவ்வொரு நடக்கையின் மேலும் நாங்க கவனத்தை வைக்கிறோம், இந்த 1 hour உங்க சமூகத்துக்குள்ள நாங்க ஒப்பு கொடுத்துருக்கோம், இந்த முழு 1 hour உங்களுக்கு மட்டும்தான் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி பிரேயருக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டுமே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபேமிலி பிரேயர் மட்டுமே கிடையாது, வசனத்தை கேட்கும் போது அவ்வளோ ஒரு சகோதரிக்கு கொடுக்கும்போது ஏசப்பா என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்து நீங்க உங்களை கீழ்ப்படுதலுக்குள்ள வழி நடத்தும்படியா அது உங்களோட கூட சம்பாசிக்கும். இல்ல இந்த மெசேஜை இந்த குறிப்பிட்ட பேருள்ள இந்த சகோதரர் பேசி கொண்டிருக்கிறார், அதனால நான் வந்துட்டு உக்காந்துலாம் கேட்க மாட்டேன், அப்படியே நான் வந்துட்டு நார்மலா வேற ஏதோ வேலையை செஞ்சுட்டு அப்படியே கேட்கிறேன் அப்படின்னா, அடுத்த நாள் அந்த சரீர உணர்வு உங்களை என்ன பண்ணணும், பரவாயில்ல அன்னைக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு தானே கேட்ட, இப்போ இன்னொரு வேலையை செஞ்சுட்டு நீ கேளு அப்படின்னு சொல்லும். அதுக்கடுத்து இவர் எப்பவும் அங்க உக்காந்துருந்து வசனத்தை கேட்கவே மாட்டாரு, எப்போ நடந்துட்டோ ஒரு வேலையை செஞ்சுட்டே தான் கேட்பாரு. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு கீழ்ப்படியாமை பாருங்களேன், ஒரே ஒரு அவபக்தி அப்படின்ற அந்த அசட்டை குணம், இவ்வளவு அசட்டை குணம் அவங்களுக்குள்ள வந்துடுச்சு. இனி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது எப்போ, இங்கேயே அசட்டை வந்துடுச்சு இல்லைங்களா, இங்கேயே அசட்டை வந்துடுச்சுன்னா அவர் சொல்லுகின்றதை கவனமாய் கேட்டு அப்படின்றதுக்குள்ளே அசட்டை வந்துடுச்சுன்னா இனி அவருடைய கண்களுக்கு செம்மையானதை செய்கிறது எப்பொழுது, கண்டிப்பா செய்யவே முடியாது. அப்படின்னா ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் ஆச்சு உங்களை அறிந்து, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் திருப்பம் இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. முதலாவதாக நீ வந்து என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திரு, அப்பொழுது நீ எங்கே தவறி இருக்கிறாய் என்கின்ற காரியங்களை குறித்து நான் நீ விளங்கும்படியாக உனக்கு புத்திமதியை சொல்லுவேன். அப்பொழுது உன் பாவத்தின் நிமித்தமாக நீ கதறி அழு, உன்னுடைய வஸ்திரத்தை அல்ல உன்னுடைய இருதயத்தை கிழித்து கொண்டு, நீ எதற்காகெல்லாம் உன்னுடைய இருதயமானது பாவ சந்தோஷத்தில் மகிழ்ச்சியா இருந்ததோ அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக உன்னுடைய இருதயத்தில் துக்கம் உண்டாகட்டும், அப்படிப்பட்ட பரிகாசத்தின் நிமித்தமாக உன்னுடைய இருதயம் பூரிப்படைந்ததே அதன் நிமித்தமாக துக்கித்து அலற்றும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கண்டிப்பா பேசுவார். யாக்கோபு 4வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்போ வந்துட்டு துக்கம் உண்டாகும், அப்போ மனம் திரும்புதல் நம்மளுக்குள்ள வந்துடும், ஆவிக்குரிய உணர்வுள்ள சரீரமாகவே மாறிட்டே வரும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே பாவத்தை பூஸ்ட் பண்றதுக்கு, அவபக்தியை பூஸ்ட் பண்றதுக்கு நம்ம எப்போ இந்த சரீர உணர்வுகளை நம்ம கையாளுவோமோ அந்த நேரத்துல முழுசாவே இன்னும் அந்த சரீரத்துக்குள்ள உலக ரீதியான அநேக ஆலோசனைகள் எழும்பும். கர்த்தருடைய சமூகத்துல முழுசாவே நம்ம வந்துட்டு விலகி போயிடுவோம். அதனால நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய வருகையின் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன, யாக்கோபு 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமேன். ஆமேன். என்னங்களா, நம்மளுடைய விசுவாசத்துக்கு உண்டாகிற அந்த பரிசோதனை அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா. ஒரு வேலைக்கு நம்ம வாலிப வயசுல இருந்து இந்த உலகத்துக்கு வெளியே போய் நம்ம ஒரு வேலைக்கு போறோம், இல்ல ஒரு புதுசா இருக்கிற மனுஷர்களை போய் சந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க நம்ம போகும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதபடிக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது என்னன்னு சொல்லி நினைப்போம், ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போறோம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ண போறோம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக போற, ஒரு வேலை விஷயத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதபடி அங்க நடக்கும்போது என்னன்னு சொல்லி நம்ம அதை எடுத்துப்போம், இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா வந்துட்டு புக் பண்ணுவேன், இல்ல இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதனால வந்துட்டு இந்த விஷயத்த நான் மாத்திப்பேன் அப்படின்றது போலதானே ஒரு விஷயத்த எடுத்துப்போம்.
வசனமும் இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் அவ்வளவுதான். இதோ எனக்குள்ள இன்னும் சில பரிசோதனைகள் என் மேல நடந்துட்டு இருக்கு. இவ வீட்டுல கீழ்ப்படியாத பையன் இருக்கான், மகள் இருக்கிறான், ஏதோ பசங்க எல்லாருமே வந்துட்டு இப்படி எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம நடத்துறாங்க. நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா என் வீட்டுல எல்லாரும் உதாசீனமா என்ன நடத்துறாங்க. ஆனா எனக்கு கோவம் வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு கோவம் வந்துட்டு இருந்துச்சு, இப்ப கோவம் வரல. அவங்களுக்காக மன்னிக்கணும், அவங்களுடைய ஆத்மாவை அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஏங்கி ஜபிக்கும்படியா கர்த்தர் என்னோட இருதயத்துக்குள்ள அவங்களுக்கு மேல ஒரு பரிதாபத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இதோ அந்த தாழ்மையானது நம்மளுக்குள்ள வெளிப்படட்டும். உங்களுடைய விசுவாசத்துக்கு உண்டாகும் அந்த சோதனை இதோ உங்களுக்குள்ள ஆண்டவருடைய சாயலை உருவாக்கிட்டே வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க உங்களுக்குள்ள அந்த பரிசோதனைகள் உங்களுக்கு நடக்கும்போது நீங்க எங்கேயும் மாம்சத்தின் சுபாவம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளல, ஆவிக்குரிய சுபாவம் உள்ளவர்களாகவே தான் இருக்கீங்க. அது உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது. பழைய மனுஷனுக்குள்ள இதெல்லாமே வரும்போது நீங்க வந்துட்டு வேற விதமா நடந்துக்கிறீங்க. ஆனா இப்போ இதன்படி நீங்க நடந்துக்க மாட்டேன்றீங்க, வேற விதமா நடந்துக்கிறீங்க, அவங்கள மன்னிக்கிறீங்க, அவங்களுக்காக ஜபிக்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா, நீதி நிமித்தமாக துன்பப்படுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். என் நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள், வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கின்றவர்களாக இருக்கிறீங்களா, கண்டிப்பா பாக்கியவார்களாக இருப்போம். நம்ம வந்துட்டு அவருடைய சாயலை நம்ம எந்த காரணத்தை கொண்டு இந்த மாம்சத்தை வந்துட்டு திருப்திப்படுத்துகின்றதுக்காக நம்ம வந்துட்டு அவருடைய சாயலை எழுந்திடக்கூடாது. இந்த சரீரமானது இதோ சாவாமைக்கு ஏதுவான உணர்வுள்ள ஆவிக்குரிய உணர்வுள்ள சரீரமாக மாறணும். யாருன்னா வந்துட்டு ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காமி அப்படின்னு சொன்னது போல உணர்வுள்ள சரீரமாக மாறணும் இல்லைங்களா? சரி, கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். லூக்கா 21வது அதிகாரம் 34 to 36. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் பெருகினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். ஆமென். எப்பொழுது ஜபித்து விழித்திருங்கள் அப்படின்றாரு. இந்த சரீரம் தான் விழித்திருக்கணும். சரீரம் விழித்திருந்தா எப்படி இருக்கும்? சரீரம் பேரலைஸா இருந்தா எப்படி இருக்கும்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சரீரம் மாம்சிக ரீதியான அந்த கட்டுகள்னால கட்டப்பட்டு இருந்துச்சுன்னா, ஆவியான விரோதமா நான் பாவத்தை செய்யறேன், இல்ல கர்த்தரை நான் வேதனைப்படுத்துறேன், இது நான் விரும்புகிறது, நான் ஏங்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம், இது மாம்சிக துக்கம் அப்படின்ற அந்த உணர்வே இல்லாதவர்களாக நம்ம மாறி இருப்போம். அதுதான் பேரலைஸ் ஆகிருக்கிற ஒரு பாவத்துல கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு சரீரம், சாவுக்கு ஏதுவாக இருக்கின்ற சரீரமாக இருக்கும். ஆனா விழுத்திருக்கள் அப்படின்றாரு, ஒரு நம்மளோட சரீரம் வந்துட்டு ஒரு நார்மலா ஆக்டிவா இருக்கிற சரீரமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஒரு முடி நம்மளுடைய தலையிலிருந்து வந்து நம்ம கழுத்து மேல விழுந்துச்சுனாலும், ஒரு கை மேல விழுந்தாலும் ஒரு முடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வரும். சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தா முடி எவ்வளவு சின்னது இல்லைங்களா, முடி கிடைச்சிச்சு, இதோ கரெக்டா சாப்பாடுலயே கிடைச்சிச்சு பாரு அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஒரு சின்ன ஒரு கடுகு போல இருக்கிற ஒரு கல்லு கிடைச்சாலும் நம்ம உணர்வா இருக்கிறதுனால டக்குன்னு சொல்லி ஒரு கல்லு இதுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது இல்லைங்களா? அது போலதான் நாமளும் ஆவிக்குரிய உணர்வுள்ளவர்களாக இந்த சரீரம் மாறிட்டே வரணும். அதனால லௌகீக கவலையினால நம்மளோட இருதயம் இதோ பெருந்தீனியிலாகட்டும் இல்லைன்னா லௌகீக கவலையினாலாகட்டும் நம்மளோட இருதயம் பாரமா இருக்காதபடிக்கு. லௌகீக கவலை எதனால உண்டாகுது? நாம கவனிக்கிற விஷயங்களை பொறுத்து தான் நம்மளுக்குள்ள ஒரு ஏக்கம் உண்டாகுது. ஏன் எனக்குள்ள இந்த ஏக்கம் உண்டாகுதுன்னு சொல்லி அந்த ஏக்கம் மாம்சீக ரீதியான ஒரு ஏக்கமா இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள துக்கம் உண்டாகணும். ஒருவேளை ஆவிக்குரிய ஒரு ஏக்கமா இருந்துச்சுன்னா, எனக்குள்ள நீடிய பொறுமை இல்லையே, எனக்குள்ள கோவம் இன்னும் போலையே, எனக்குள்ள மன்னியாமை இன்னும் வரலையே, இன்னும் ஒத்துக்கொள்ளுகிறது போல என்னை முற்றிலுமா ஆமா நான் தான் இப்படி பேசிட்டேன் அப்படின்றது போல சரண்டர் ஆகுறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன்றேன், அது நிமித்தமா எனக்கு துக்கம் உண்டாகுது அப்படின்னா இதெல்லாம் ஆவிக்குரிய துக்கம். இதுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. இது சாவாமையை தரித்து கொள்ளுகின்ற ஒரு சரீரமாக, உணர்வுள்ள சரீரமாக, உள்ளான மனுஷனுக்குள்ளேயும் சரி அவனுடைய சரீரத்துக்குள்ளேயும் சரி கரெக்டா ஆண்டவர் முன்னாடி நிக்க தகுதி உள்ள ஒரு சகோதரனா உருவாயிட்டே வரோம், ஒரு சகோதரியா உருவாயிட்டே வரோம் அப்படின்றது கிளியராகவே காமிக்குது. அப்படின்னா உலகத்தின் மேல இருக்கின்ற எந்த காரியத்தை நிமித்தமாகவும் நம்மளோட இருதயம் வந்துட்டு பாரம் அடியாதபடிக்கு நம்ம விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. ஏசப்பா கூடிய சீக்கிரத்திலேயே வரப்போறாரு. அவரை சந்திக்க நம்ம எல்லாருமே ஆயத்தப்படுத்துறதுக்கு ஆவியானவர் அவருடைய வார்த்தையை கொண்டு அவருடைய தாசர்கள் மூலியமா ஒவ்வொரு நாளும் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படியே அவர் நம்மளையும் தனிமையில விடல.
எந்த தாசர்களை கொண்டு பேசி கொண்டிருக்கிறாரோ அவரும் கூட நம்மளோட கூட பேசணும் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் அவருடைய ஆவியை பொழுந்தருளி இருக்கிறார் இல்லைங்களா? இன்னைக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய பாத்திரமாக பயன்படுத்தப்பட்ட எனக்கும் தான், இல்லைங்களா? எல்லாருக்குமே தான். நானும் அவருடைய வலது பாசத்துல நிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? நானும் எப்பொழுது விழிப்பா இருக்கணும். அவருடைய வார்த்தையை கேட்டு. அவர் எங்க இருக்கிறாரு? நம்மளோட இருதயத்துக்குள்ளதான் இருக்கிறாரு. அவர் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கல்லான ஒரு இருதயமா மாறி இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான காரணம் என்ன? அதுக்குண்டான முழு காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய ஏக்கமும் நம்மளுடைய விருப்பமும் வேற விஷயமா மாறி இருக்கு. அது எங்கிருந்து உண்டாச்சு, எங்க விழுந்தேன் அப்படின்னு சொல்லி விழுந்த இடத்த நினைச்சு பாருங்க. இங்க இருந்து தப்பா விழுந்தேன் அப்படின்னா எந்திரிச்சுங்க, இதெல்லாமே வேணாம் என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி டிசைட் செய்யுங்க. அதனால என்ன வேணாலும் நடக்கட்டும், இந்த விலை கட்ட முடியாத அளவுக்கு ஏதோ விலை மதிப்பே இல்ல, விலை விலை வந்துட்டு கட்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு முத்தை ஒரு மனுஷன் கண்டு கொண்டான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அது போல ஒரு முத்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் வித்து அதனால் அந்த முத்தை அவன் வந்துட்டு வாங்கி கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அதனாலதான் அப்படிதான் நம்மளும் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டு ஏதோ இந்த உலகத்தையும் நம்மளுக்கு உண்டான யாவற்றையும் வித்து நம்மளுடைய சுயம் அப்படின்ற எல்லாமே வந்துட்டு சாவணும் இல்லைங்களா? அதை வித்தாகட்டும், நான் வந்துட்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடியணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள நம்ம தீர்மானத்தை செய்து கொள்ளணும். அதுக்கு தடை செய்கின்ற எந்த பாரங்களா இருக்கட்டும், அந்த பாரமா எங்கெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து வேரோட பிடிங்கி போடலாம். ஏசுப்பா இவ்வளவு நேரமும் நம்மளோட பேசுறாரு. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருன்னா ஒருத்தர் ஃபைனல் பிரேயர் ஒப்பு கொடுத்து ப்ரே பண்றீங்களா? இயேசுவே துதிக்கிறோம் அப்பா, போற்றுகிறோம் தகப்பனே. அப்பா நேற்று இன்றும் என்றும் மாறாதவரே இயேசுப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுப்பா அப்பா, இந்த உலகத்திலே கூட தகப்பனே இயேசுப்பா எங்களை தெரிந்து கொண்டு வேறு பிரித்தெடுத்தீரே, நன்றி இயேசுப்பா. அப்பா தகப்பனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இயேசுப்பா. அப்பா இவ்வளவு விஷயங்கள் இயேசுப்பா, ரகசியங்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறீங்க, நன்றி இயேசுப்பா. அப்பா நீர் எங்களை நேசிக்கிற தேவன் இயேசுப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இயேசுப்பா புரிய வைக்கிறீங்களே, நன்றி தகப்பனே. இதோ ராஜா இயேசுப்பா, நாங்கள் எந்த தவறுகள் செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து எங்களோட இயேசுப்பா அப்பா பேசும்படியா செபிக்கிறோம் இயேசுப்பா. அப்பா நாங்க கேட்ட வார்த்தைகளின்படி தகப்பனே இயேசுப்பா, அப்பா ஒரு மனுஷன் இயேசுப்பா உடைய ராஜ்யத்துக்காக இயேசுப்பா எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்பா. அதே போல தகப்பனே இந்த உலகத்துல இயேசுப்பா உடைய ராஜ்யம் மட்டும் போதும் இயேசுப்பா. அதற்காக இயேசுப்பா நாங்கள் அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுப்பா. என் தேவனே அப்பா, இந்த பூமியில எதை வேணாலும் விட்டுலாம் இயேசுப்பா, உடைய ராஜ்யத்தை விடக்கூடாது தகப்பனே. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோமே தகப்பனே இயேசுப்பா. அப்பா இந்த உலகத்துல இயேசுப்பா நாங்கள் எதை விட்டாலும் தகப்பனே உடைய நித்தியச்சனை நாங்கள் விடக்கூடாது தகப்பனே. அப்பா எங்களையும் எங்கள் குடும்பங்கள் சபை ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் தாமே அப்பா நித்திய ஜீவனை பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்த முடியாது செபிக்கிறேன் இயேசுப்பா. அப்பா தேவன் தாமே மகிமை உள்ள தேவன் இயேசுப்பா, எங்களுக்காக முடியும் மகிமையை விட்டு இறங்கி அப்பா எங்களை போல மனிதனா இறங்கி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா, நன்றி தகப்பனே. அப்பா அந்த அன்பை நாங்கள் இன்னும் ருசித்து அப்பா புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் தகப்பனே. நீ தாமே எங்களை பரிசுத்தமாய் கழுவுகிறார் தகப்பனே, சுத்தப்படுத்துங்க இயேசுப்பா. அப்ப நாங்கள் இதெல்லாம் இன்னும் சுத்தமாகணுமே இயேசுப்பா. நாங்கள் இயேசுப்பா உமக்கு பிரியமாய் தகப்பனே உண்மை போல நாங்கள் மாற உதவி செய்யும் தகப்பனே. உமக்கு ஏற்றார் போல நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. அப்பா உம்முடைய வல்லமை தாங்கப்பா, எங்களால முடியாது இயேசுப்பா. எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து எல்லாவற்றும் எனக்கு பலனோட வார்த்தையின்படி தகப்பனே. அப்பா நாங்கள் பரிசுத்தம் அடைவதற்கு உம்முடைய பலன் இருந்தால்தான் இயேசுப்பா நாங்கள் பரிசுத்தம் அடைய முடியும் ராஜா. அதற்கு கிருபை செய்வீராக ராஜா. நாங்கள் கேட்பதற்கு எங்கள் செவியை திறந்தீர, நன்றி அப்பா. காதுள்ளவன் கேட்கக்கூடும் வார்த்தையின்படி அப்பா இயேசுவே அப்பா எங்களுடைய செவிகளை திறந்து அப்பா கேட்க எங்கள் இருதயங்கள் கவனிக்க உதவி செய்கிற, நன்றி தகப்பனே. அப்பா என் தகப்பனை நாங்கள் கேட்டவர்கள் இயேசுப்பா நாங்கள் அப்படியே போகாமல் தகப்பனே அப்பா அதை அப்பா நன்மையான இருதயத்துல காத்துக்கொள்ள அப்பா நாங்கள் 60, 30, 100 பலன் கொடுக்கிறவர்களா இருக்க உதவி செய்வீராக. பேசின தாசரை முடி மறைத்து இன்னும் நீர் வெளிப்படுவீராக ராஜா. அப்பா ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. துதிகன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என்று நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரதர் ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் பிரதர். பிரதர் குரூப்ல வந்து அஸ்வினின்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க பிரதர். அவங்களுக்காக பிரேயர் பண்ணும். அஸ்வினி. பிரைஸ் தி லார்ட். பிரதர் எனக்கு வந்து உடம்பு நல்லாதான் இருந்தேன். எனக்கு உடம்பு வந்து சடனா பிளட் கிளாட் ஆகி ஸ்டொமக்ல அப்டாமினல் பெயின் வந்து சடனா சீரியஸ் ஆயிட்டேன்.
சரிங்க சிஸ்டர். எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் ஆஃப்டர் ப்ரேயருக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கேன். டாக்டர் வந்து இப்போ ஆப்ரேஷன் தான் பண்ணணும், வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் டேப்லெட்லே இப்போ வரைக்கும் டேப்லெட் தான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஆஃப்டர் ப்ரேயருக்கு அப்புறம் தான் எனக்கு பழைய என்னோட உடம்பு பழைய உடம்பு கடவுள் எனக்கு கொடுத்துக்கிட்டே வராரு. நேத்து வரைக்குமே எனக்கு பெயின் இருந்துட்டே தான் இருந்துச்சு. ம். பட் கொஞ்சம் கொஞ்சமா நான் ரெக்கவர் ஆயிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம் சிஸ்டர். சிஸ்டர், நீங்க வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கீங்களா சிஸ்டர்? இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல பிரதர், நான் பிரதர் பாஸ்ட் ஒரு 3 நாளா தான் பிரதர் இவங்களோட பேசிட்டு இருக்கோம். இவங்க சென்னையில இருக்கிறாங்க. ஐசக் பிரதரோட அம்மா வீட்டு பக்கத்துல அவங்களோட நெய்பர்ஸ் இவங்க. வயித்த வலி, பாவம் ஒரு நாள் நைட்டு வந்து வயித்த வலின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட கால் பண்ணாங்க. அப்பதான் வந்து சுவிசேஷன் சொல்றதுக்கே ஒரு புதன்கிழமை போல இருக்கும். அப்பதான் சுவிசேஷன் சொன்னோம். அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ன்றதுனால அந்த லெவலுக்கு ஆண்டவரை வந்து அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க, இயேசுப்பா பத்தி நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து ஹம்பிளா ஆண்டவர் ஆமாக்கா நான் ஆண்டவரை விட்டுட்டேன் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு சுவிசேஷன் சொல்லியிருக்கோம் பிரதர். ஓகே ஓகே. மலர்கொடி சிஸ்டர், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஆண்டவர் யாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்துச்சு இல்லைங்களா? வானத்தையும் பூமியும் சகல அண்ட சராசரங்களையும் உண்டாக்குன ஒரே மெய்யான தேவன் அவர்தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பூர்வீகர்கள் யாரெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்களோ, நம்மளுடைய தகப்பன் தாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றவங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லி தெரியாது, அவங்கள உண்டாக்கினவர் யார் அப்படின்னு சொல்லி தெரியாது இல்லைங்களா? அதனால என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்துட்டு கல்யாணம் ஆயிருக்குங்களா இல்லைங்களா சிஸ்டர் உங்களுக்கு? அன்மேரிட் பிரதர். ஓகே. இப்போ வந்துட்டு சாரி சிஸ்டர், என்ன ஏஜ் ஆகுது சிஸ்டர் உங்களுக்கு? 26 ஆகுது. சரிங்க சிஸ்டர். இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று தகப்பனும் தாயுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு சிலை வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லி தெரியாது. மனுஷனுடைய கைகளினால படைக்கப்பட்ட அந்த படைப்புகளுக்கு முன்பதாக தங்களை ஒப்பு கொடுத்து அதை தான் தங்களை சிருஷ்டித்திருக்கு அப்படின்றது போல அவங்க கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பாவத்தின் மூலியமா அது வந்துட்டு தொடர்ச்சியா அவங்க மேலேயும், அதுக்கடுத்து அவருடைய அவங்களுக்கு பிள்ளைகளா இருக்கிற நம்ம மேலேயும் அது செயல்படுது. கண்ணுக்கு தெரியாத ஒரு அசுத்தாவியின் செயல் அப்படின்றோம் இல்லைங்களா? இவன் வந்துட்டு நம்ம மேல் செயல்படுறான். அவன் செயல்படுற அந்த விதத்துல எப்படி எல்லாம் செயல்படுறான் அப்படி கெட்ட எண்ணங்கள் மூலியமா செயல்படுவான். இன்னொன்னு வியாதியை போல செயல்படுவான். இப்படி அவனுக்கு இடம் வர்றதுக்கு முழு காரணம் என்ன? நம்மளுடைய பாவம் இல்லைங்களா? நம்மளுடைய பாவம்னா என்ன? அவங்க என்னத்தை காமிச்சு கொடுத்தாங்களோ அந்த எல்லா விஷயங்களை தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் நம்மளுடைய வாழ்க்கையில. அப்படின்னா அவங்க செஞ்ச அந்த எல்லா விஷயம் பாவமா இருந்துச்சு. அந்த பாவத்தினால தான் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அசுத்தாவின் செயல்களுக்கு என் மேல, என் சரீரத்து மேல இதுக்கு வந்துட்டு அதிகாரம் வருது அப்படின்றது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அப்படின்னா இதுக்கு அதிகாரம், இந்த அசுத்தாவின் செயல்கள், கண்ணுக்கு தெரியாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்ட்டுலாம் சொல்றோம் இல்லைங்களா? அது சாத்தான் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இவன் நம்மளுடைய வாழ்க்கையில உங்க மேல அவன் வந்துட்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவம் தான். ஒரு பாவம் வந்துட்டு ஆமா இப்படிப்பட்ட சிலை வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க தகப்பனும் தாயும் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள நீங்க வந்துட்டு நீங்க திருமணம் ஆகுற வரைக்குமே என்னதான் சொன்னாலும் அவங்க தான் உங்களுக்கு அப்பா அம்மா. அவங்கள நீங்க கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? நீங்க திருமணம் ஆன பின்பு நீங்க வந்துட்டு உங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க நடக்கணும், அவரை நீங்க கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படியே கல்யாணம் ஆகுற வரைக்குமே உங்க அப்பா அம்மாவை நீங்க கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதியிருக்கு. ஒருவேளை நீங்க ஒரு வாலிப சகோதரியா நீங்க இருக்கிறதுனால அந்த விஷயத்துக்காகவும் இயேசுப்பா வந்துட்டு நீங்க மன்னிப்பு கேளுங்க. அதுக்கடுத்து நீங்க அறியாத நாட்களை நீங்க தெரியாம செய்தது தேவன் கண்டும் காணாதவரா இருப்பார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியாம இருந்ததுனால தான் பிசாசு உங்களை இப்படி எல்லாம் கட்டி வச்சு ஆள்விகை செஞ்சுட்டு இருந்தான். ஆனா சுவிசேஷம் உங்களுக்கு வந்துட்டு மறைவுல இருக்கல. உங்களுக்கு இப்போ எல்லா விஷயங்களும் தெரிய வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு முழுசாவே உங்களை ஒப்பு கொடுத்துட்டு ஏசுப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஏசுப்பா, நீங்க தான் என்னுடைய பாவத்துக்காக பறிச்சிருக்கீங்க. நீங்க தான் என்ன என் தாயின் கருவில
நீங்க அப்படி இது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏசப்பா. ஆனா அப்பா, உங்களை எனக்காக ரத்தத்தை சிந்தின உங்களை நான் அறிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்துட்டு இந்த உலகத்துக்கு கொடுத்த அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை, எனக்காக ஜீவனையே கொடுத்த, நீங்க ஜீவனையே கொடுத்திருந்தோம் உங்களை தேடல ஏசப்பா. உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் என்னை எப்படி மாத்திக்கணும், எதை பத்தியும் நான் வந்துட்டு நினைக்கல ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க. ரெண்டாவது, தகப்பனும் தாயும் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நீங்க வந்துட்டு திருமணம் ஆகுற வரைக்குமே அவங்கள நீங்க கனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமான சில செயல்களை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லல. அவங்கள நீங்க வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு சில விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தீர்மானிக்கிறதா இருக்கட்டும், இப்படி அவங்கள கனப்படுத்துறது. இல்லைன்னா வந்துட்டு இப்போ சில தகப்பன் தாயங்க இருப்பாங்க, அவங்கள வந்துட்டு நம்ம ஃபைனான்சியலா சப்போர்ட் பண்ணுவோம், அது கூட கனப்படுத்துறது தான். சரிங்களா? அப்படி வந்துட்டு அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றது கர்த்தருக்கு முன்பதாக உகந்தது. ஏன்னா உங்களுக்கு அப்பா அம்மாவா அவங்கள ஏசுப்பத்தா கொடுத்துருக்கிறது. சரிங்களா? அதனால இந்த 2 விஷயத்துல எங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு பாருங்க. அதுக்கடுத்து ஒரு வாலிப சகோதரியா நீங்க இருக்கிறதுனால உங்களுக்குள்ளேயும் உங்களுக்கு தெரியாம உங்களுடைய சொல்லால, செயலால, சிந்தனையினால கர்த்தருக்கு பிடிக்காத எந்த விஷயமே உங்களோட வாழ்க்கையில நீங்க வந்துட்டு செஞ்சிருந்தாலும், நீங்க இருதயத்துல ஏசப்பா கிட்ட மன வருந்தி அந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவரே, நான் இப்படி வந்துட்டு எனக்கே தெரியாம இப்படி பேசிட்டேன், இப்படி நினைச்சிட்டேன், இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பா ஏசப்பா இப்பவே மன்னிச்சிருவாரு. இப்பவே மன்னிச்சிட்டாருன்னா அடுத்து நம்ம ஜெபிக்கலாம் சிஸ்டர். இதுக்கெல்லாம் நீங்க பயந்துக்கிறதே வேணாம். கேன்சர் பேஷண்டா இருக்கிற சகோதரி ஹீலா இருக்கிறாங்க சிஸ்டர். சரிங்களா? இதுக்கு உண்டான காரணம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு மனுஷன் ஜபிச்சதுனால அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அவங்க ஆண்டவரை ஏத்துக்கொண்டாங்களே, ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சாங்களே, அவங்க பாவங்களை விட்டு மனம் திரும்பினாங்களே, அப்படியே மன்னிச்சாங்களே, ஆண்டவரோட வார்த்தையின்படி நடந்துக்கிறதுக்கு அவங்கள ஒப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்நேரத்துல எஸ்பா அவங்கள சுகமாக்கிட்டாரு. சரிங்களா? அந்த மாதிரி தான் இன்னைக்கும் உங்களை சுகமாக்கிடுவார் சிஸ்டர். ஏசப்பா கிட்ட உங்களை அப்படியே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறீங்களா சிஸ்டர்? சரிங்க பிரதர். நான் சொல்றது போல சொல்றீங்களா? ஏசப்பா, ஏசப்பா, நீங்க தான் என்ன படைத்த ஒரே மெய்யான தேவன் என்கின்றதை நான் என் முழு உள்ளத்தோடு விசுவாசிக்கிறேனப்பா. என் சொல்லால, செயலால, சிந்தனையினால உங்களுக்கு விரோதமா நான் செய்த எல்லா பாவங்களை, எல்லா கீழ்ப்படியாமைகளை எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வேண்டிக் கொள்கிறேனப்பா. என் தகப்பனும் தாயும் நான் கனப்படுத்துகின்ற மகளா நான் நடந்து கொள்கிறேன். ஏசப்பா, யாரெல்லாம் என்னை துக்கப்படுத்தினார்களோ எல்லாரையுமே மனப்பூர்வமாய் நீங்கள் என்னை மன்னிச்சதை போல நானும் என்னை துக்கப்படுத்தின எல்லாரையுமே இயேசு நாமத்தில மன்னிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் நேசிக்கிறேன். ஓகே, அவ்வளவுதாங்க சிஸ்டர். இப்போ வந்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க, ஏசப்பா கிட்ட நீங்க தான் என்ன படிச்சவர் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ரெண்டாவது, அப்பா அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள ஏசப்பா தான் அவங்களுக்கு கொடுத்தது, அவங்கள நீங்க கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இல்லாம இருந்த விஷயத்த இனிமே கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா முன்னாடி நீங்க வந்துட்டு கன்ஃபெஸ் பண்ணீங்க.
அதுக்கடுத்து ஏசப்பா நீங்க என்ன மன்னிச்சீங்க இல்லைங்களா, அதே மாதிரியே எனக்கும் சில பேர் எல்லாம் வந்துட்டு துன்பப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, வார்த்தையினாலேயோ ஏமாத்துதல்னாலேயோ எந்த காரியத்தின் மூலியமா இருக்கட்டும், அவங்களையும் நான் மனப்பூர்வமா மன்னிச்சிட்டு இருக்கேன், அவங்கள நேசிக்கிறேன், அவங்களுக்கும் நல்லதா, அவங்களுக்கு கூட உங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கட்டும், அவங்களும் நித்திய ஜீவனம் அடியட்டும் அப்படின்றது போல நீங்க அவங்கள மன்னிச்சிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிசாசு உங்க வாழ்க்கையில நுழையிறதுக்கு உண்டான அந்த காரணம் வந்துட்டு முழுசாவே வந்துட்டு மன்னிக்கப்பட்டிருக்கு இப்போ ஏசப்பனால. சரிங்களா? ஆனா நீங்க மனப்பூர்வமா ஏசப்பா கிட்ட முழுசாவே நீங்க வந்துட்டு மனம் திரும்பி ஏசப்போட நாமத்துல ஞானஸ்தானத்தை எடுத்து உங்க பாவங்களை கழுவிக்கணும் சிஸ்டர். நீங்க உங்க பாவங்களை கழுவிக்கும் போது ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரா உங்களுக்குள்ள இறங்கி வருவாரு. சரிங்களா? ஆனா இப்போ நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. இப்போ பிசாசுக்கு உங்க மேல எந்த அதிகாரமும் கிடையாது. நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன். சரிங்களா? நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன். அதுக்கடுத்து நீங்க திருப்பி பழைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச எந்த காரியங்களையும் திருப்பி நீங்க செய்யாம ஆண்டவருடைய கருத்தை பிடிச்சுக்கங்க பத்திரமா. ஓகேங்களா? ஓகே பிரதர். சரிங்க சிஸ்டர். அப்படின்னா நான் இப்போ ஜபிக்கிறேன் உங்களுக்காக. ஓகேங்களா? ஓகே. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, அப்பா என் சகோதரியே ராஜா, அப்பா மலர்கொடி என்கின்ற என் சகோதரியை மூடி திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கின்ற ராஜா, அப்பா என் சகோதரியுடைய சரீரத்தில் இருக்கின்ற எல்லா சோர்வையும் எல்லா பலவீனத்தையும் நீர் அறிவீர். அதுக்குண்டான காரணமா இருக்கின்ற அந்த பாவங்களையும் நீர் அறிவீர். அந்த பாவம் என்கின்ற அந்த கீழ்ப்படியாமை ராஜா, அப்பா அந்த கீழ்ப்படியாமையின் மூலியமாக என் சகோதரிக்குள் பிரவேசித்த அந்த பாவத்துக்கு உண்டான அப்பா அந்த எல்லா காரணத்துக்காக என் சகோதரி தன்னை முற்றிலுமாக ராஜா தாழ்த்தி தன்னை உம்மோடைய சமூகத்தில் அப்பா ஒப்பு கொடுத்திருக்கிறாள் ராஜா. அப்பா தான் செய்த எல்லா பாவத்தின் நிமித்தமாக ராஜா, அப்பா தான் அறிஞ்சும் அறியாமலும் ராஜா செய்த எல்லா பாவத்திற்காக உம்மிடத்தில் ராஜா அப்பா மரமருந்தி மன்னிப்பை கேட்டிருக்கிறாள் ராஜா. நீர் என் சகோதரியை மன்னித்திருக்கிறீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாகவே தன்னுடைய தகப்பனையும் தாயையும் ராஜா அப்பா கனப்படுத்துகின்ற காரியத்தில் எச்சரிக்கையா இருப்பேன் என்று சொல்லி அப்பா மகள் உமக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறாள் ராஜா. ஆம் ராஜா, அப்பா இதோ திருமணம் ஆகின்ற வரைக்கும் ராஜா அப்பா அந்த தகப்பனும் தாயும் என்னை விசுவாசித்து நம்பிதான் வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் என்னை வேலைக்கும் படிப்புக்கும் எல்லா காரியத்துக்கும் இதோ என் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசத்தினால் அனுப்பியிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த பயத்தோடு கூட நான் நடந்து கொண்டு அவர்களை நான் கனப்படுத்துகின்றேன். அது உம்முடைய கண்களுக்கு இதோ உகுதது என்று சொல்லி என் சகோதரி விசுவாசித்து ஐயா அதற்காக ராஜா அப்பா தன்னுடைய வாலிப அப்பா நாட்களில் வாலிப வயசில் ராஜா மகள் ராஜா அப்பா அறியாம சிறு வயது முதல் கொண்டு இப்பொழுது வரைக்கும் ராஜா எண்ணத்தின் மூலியமாகட்டும் செயல் மூலியமாகட்டும் சொல்லின் மூலியமாகட்டும் ராஜா செய்த எல்லா பாவத்திற்காக உம்மிடத்தில் ராஜா அப்பா மன்னிப்பை கேட்டிருக்கிறாள் ராஜா. என் சகோதரியை நீர் மன்னித்திருக்கிறீர் ராஜா. நீர் அப்பா மகள் செய்த எல்லா பாவத்திற்காக ராஜா, அவள் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவத்திற்காக நீங்க கல்வாரி சிலுவையில் ராஜா மகளுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து வந்திருக்கிறீர் ராஜா என்கின்றதை என் சகோதரி விசுவாசித்திருக்கிறாள் ராஜா. என் சகோதரி பாவங்களை நீர் மன்னித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இப்பொழுது பாவத்தை வகை தேடிக்கொண்டு பாவத்தின் மூலியமாக அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவனாக என் சகோதரியின் மேல் செயல்படுகின்ற அசுத்தாவை சாத்தான அந்தகார இருளின் செயல் இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்துல உனக்கு கட்டளையிடுறேன். இப்பொழுது என் சகோதரியை விட்டு வெளிப்போன்னு சொல்லி இயேசு நாமத்துல உனக்கு கட்டளையிடுறேன். என் சகோதரியின் மேல இதோ செயல்பட்டு கொண்டு என் சகோதரிக்குள்ள வலி வேதனைகளை உண்டு பண்ணி கொண்டு இதோ என் சகோதரிக்குள்ள இன்ஃபெக்ஷன் போல ஆகட்டும், இதோ மகளுக்குள்ள அந்த சரீரத்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் அந்த பெயின் போல ஆகட்டும் தங்கி இருக்கிற எல்லா அசுத்தாவி சாத்தான்களுக்கு இப்பொழுதே கட்டளையிடுற இயேசு நாமத்துல பொல்லாத பிசாசி அசுத்தாவி சாத்தானே, உனக்கு என் சகோதரியுடைய சரீரத்துக்குள்ள அமர்ந்து கட்டி வைத்து என் சகோதரியுடைய உடலை கெடுக்கிறதுக்காகட்டும், என் சகோதரிக்குள்ள வலி வேதனைகளை கொடுக்கறதுக்காகட்டும், இன்ஃபெக்ஷன்ஸை கொடுக்கறதுக்காகட்டும் எந்த விதமான அதிகாரமும் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி இயேசு நாமத்துல உனக்கு கட்டளையிடுறேன். இப்பொழுது என் சகோதரியுடைய ஒவ்வொரு அவயவங்களை விட்டு வெளிப்போன்னு சொல்லி இயேசு நாமத்துல உனக்கு கட்டளையிடுறேன். ஏசுப்பா என் சகோதரிய கர்த்தாவே அப்பா உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை மகளுடைய ஒவ்வொரு அவயவங்களை இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். என் சகோதரிக்கு முழு சுகத்தை இயேசு நாமத்துல கட்டளையிடுறேன். இப்பொழுதே என் சகோதரிக்கு உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை முழு சுகத்தை இயேசு நாமத்துல கட்டளையிடுறேன். மகளுடைய சரீரத்துக்குள்ள இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளை இயேசு நாமத்துல எடுத்து போட்டு என் சகோதரிக்கு முழு சுகத்தை இயேசு நாமத்துல கட்டளையிடுறேன். என் சகோதரியுடைய வயிற்றில் இருக்கின்ற அப்பா சரீரத்தின் அவயவங்கள் எங்கெல்லாம் பெயின் இருக்கும் அந்த எல்லா பெயின் அப்பா அவயவங்களுக்குள்ள இருக்கின்ற எல்லா பலவீனங்களை 100% இயேசு நாமத்துல எடுத்து போட்டு இந்த சரீரத்தை அப்பா
மகளுடைய தாயின் கருவில் உருவாக்குன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இப்பொழுதே என் சகோதரிக்கு முழு சுகத்தை இயேசு நாமத்துல கட்டளையிடுறேன். ஏசுப்பா, நீங்க ராஜா என் சகோதரியோட கூட இருக்கீங்க அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். ஏசுப்பா, உம்முடைய கரம் உம்முடைய மகளின் மேல் இறங்குச்சு அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். ஏசுப்பா, நீங்க உங்களுடைய மகளுக்கு முழு சுகத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். சிஸ்டர் பிரேஸ் லார்ட் சிஸ்டர். ஆமென். Praise the Lord. ஏசுப்பா உங்களை முழுசாவே சுகம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன் சிஸ்டர். ஓகே பிரதர். ஹலோ. சரி, சொல்லுங்க சிஸ்டர். இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சிஸ்டர்? இப்போ நான் ரொம்ப ஆரோக்கியமா, பலமா, ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நான் யாரெல்லாம் எனக்கு கோவம் இருந்தது, இப்போ நான் மனசார அதுக்கு அவங்க யாரையும் எனக்கு கோவம் யார் மேலயும் எனக்கு விரோதம் யார் மேலயும் இப்ப எனக்கு இல்ல. சந்தோஷமா இருக்கேன். ஏசுவுக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதாங்க சிஸ்டர். அந்த சமாதானம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விடுதலை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதனால இனிமே எந்த மாத்திரை மருந்துக்கோ, எந்த டாக்டருக்கோ, எந்த ரிப்போர்ட்டையோ பார்த்தோ கேட்டோ பயந்துக்காதீங்க. எனக்குள்ள பாவம் இல்லைன்னா பிசாசிக்கு என் சரீரத்து மேல, என் உடம்பு மேல அதிகாரம் கிடையாது. அவனுக்கு அதிகாரம் கிடையாதுன்னா வியாதிக்கும் என் மேல அதிகாரம் கிடையாது. அப்படின்னா இந்த இடத்துல யாருக்கு மட்டும் அதிகாரம்? என் அப்பாவுக்கு மட்டும். என் அப்பா இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும், உடல் நலம் இருக்கும். அதனால என் அப்பா என்ன சுத்திகரிச்சிட்டாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா இருங்க. வேற எதையும் காதுல போட்டுக்காதீங்க, சரிங்களா? நான் எந்த வார்த்தையும், மனுஷனுடைய எந்த வார்த்தையை கேட்டு பயந்துக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ஓகே ஓகே பிரதர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். Praise the Lord. Thank you, bro. Praise God.